ரொம்ப நாளாக கழிச்சு இப்போ தான் இந்த சென்டர் ஓப்பனிங் சென்டருக்குலாம் வந்தேன். ஆனால் முந்தி காலத்தில் ப்ரோபூஸ்லாம் சின்ன பையனாக இருக்கும்போது அங்கே கரங்கான போய் பிரச்சாரம் பண்ணி இன்னும் பெரிய பக்தர் ஆகிட்டாங்க. இப்போ எனக்கு என்ன விரும்புகிறேன்னாக்கா ரொம்ப நாள் சென்று வந்திருக்கேன். அதெல்லாம் ஒன்றாவே மாதாஜிங்க பிரபுனா ஹரிகிருஷ்ணா மகாமந்திர சொல்லுங்க. எனக்கு எப்படி வைப்ரேஷன் வருதோ அதை எனக்கு கேட்குறேன். சொல்லுங்க 1 2 3 சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ஹரே. நான் இந்த மகாமந்திரா ஜபம் பண்ணேன்னா உடனே ஆடும். ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் நீங்களாம் பாட்டு வாசி ரொம்ப நல்லா பாடிட்டீங்க. ஏன் உடல் ஆடல, உங்கள் உடல் தான் ஆடுச்சு. சரியா? கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் என் வயசு இப்போ வந்து 77 என் குரு மகாராஜ் வயசு. ஏப்பத்தாக்கா சுவாமி என் குரு மகாராஜ். அவர் வயசு 77 என் வயசு. நான் வந்து ஹரிகிருஷ்ணாவில் வந்து 30 வயசில் ஜாயின் பண்ணேன். அப்போ தான் பொண்ணுலாம் பார்த்துருக்காங்க, ஆனால் திருமணம் பண்ணது. அப்புறம் எத்தனை வருஷமாக இருக்குது? 37 40 வயசு. ஓகே. அந்த காலத்துலேருந்து பகவான் மேலே நம்பிக்கை தான். நான் வந்து பகவான் மேலே முழுக்கமாக நம்பிக்கை, ஃபேத். அவர் தான் என்னை காப்பாற்றுவார், அவர் தான் என்னை கவனமாக பார்த்துக்குவார். ஸோ அதனால் வந்து இந்த 37 வருஷத்துக்கு பக்தியோடு இருந்துட்டேன்டா. ஒரு 4 கோல்பாடியும் தவறு ஒன்றும் செய்ய. சில பேர் 9 வருஷத்தில் என்னாச்சும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. ஆனால் நான் ஒன்றும் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இது வரைக்கும் பக்தியோடு இருந்த வாசி. என் குடும்பம் பிள்ளைங்க எல்லாமே பக்தர்கள். 6 பிள்ளைங்க எல்லாமே பக்தர்கள். 8 பேர பிள்ளைங்க எல்லாமே பக்தர்கள். அது பக்தர்களோட கருணை பிள்ளைங்க. அப்போ இது வரைக்கும் என் கண்ணுக்கு பகவான் சேவை செய்ய கொடுக்குறாரு. இந்த வயசில் சில பேர் தூக்கிட்டு இருப்பாங்க ஹாஸ்பிட்டலில், ஓல்ட் ஃபோக்ஸ் ஹோமில் தூக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் பகவான் எப்படியோ திவ்யா பார்த்துக்கணும். சாஸ்திராவில் பகவத்கீதாவில் சொல்கிறாரு பகவான் என்னை நம்பிக்கையோடு என்னை மனசில் நினச்சிட்டு மன்மன பாவ மாட் பக்தவ மாட் பாகியமா நமஸ்காரம் சொல்லிட்டு என்னையே நம்பிட்டு என்னையே நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களை விட்டுட்டு போக மாட்டேன். அந்த மாதிரி எனக்கு எங்கே போனாலும் நான் கிளாங்க் மாற்றி போனேன். அங்கே ஒரு சென்டர் திறந்தேன். கூலிங் இருக்கும்போது முதல் சென்டர் நான் தான் திறந்தேன். அவங்க பிஎம் மூலியமாக சொன்னேன். இது கிளாங்க் பண்ணேன். அங்கேயும் பெரிய சென்டர் பிரான்ச்சு திறந்தேன். அங்கே தற்போது பிரசிடென்ட் தான் இருந்தேன். ரொம்ப இடத்துல பிளாங்கில் வீடோங்கில் எங்கே பார்த்தாலும் முதல் சென்டர் வந்து பிஎம் மூலியமாக தான் திறந்தோம். அப்போ வந்து அதை ஜெகநாத் தான் யாருக்கு தெரியாது. ஜெகநாத் தான் பங்காளி சாமின்னு சொல்லுவாங்க. கிருஷ்ணர்னா ஒவ்வொரு பேருக்கு தெரியும். அதான் முருகன், சிவன், சாய்வாட்சன்னு சொல்லுவாங்க. முருகன், சிவன், கணபதி எல்லாம் தெரியும் நல்லா. ஆனால் முந்திக்கு ஆரம்பிக்கும் போது நம்ம கிருஷ்ணா வழிபாடுனாக்கா இவங்கன்னா பங்காளி சாமி கும்பிட்றான்னு சொல்லுவாங்க. அப்போ கிருஷ்ணர் பற்றிலாம் யாருக்கும் தெரியாது. ஜெகநாதே ஒருத்தருமே ஒன்றுமே தெரியாது. ஜெகநாத் பாலாஜி சுப்பரானா இங்கே பாருங்கள் அவ்வளோ அழகான படம்லாம் போட்டிருக்கீங்க. ஜெகநாத் கோயில் மாதிரி இருக்குது. ஆனால் முந்தி காலத்தில் யாரா ஜெகநாத்னு கேட்பாங்க. ஏன் இந்த சாமியை கும்பிடுவாங்க. ஒரு வாட்டி வந்து பத்துப்பூத்திக்கு இப்போ போனீங்களா ஆர்மித்தில் வந்து கதை சொன்னேன். பப்பு வந்து பழைய காலத்து கதை சொல்லுறது. இன்னைக்கு கிளாஸே வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஃபுல்லாக ரத யாத்திரா அப்புறம் வந்து கொஞ்ச நேரம் அந்த என்னது இந்த பூஜை என்ன இப்போ வந்து என்னது புருஷோத்தம் பூஜையை பற்றி கொஞ்ச நேரம் பேசுகிறேன். ஓகே ஓகே பேசுகிறேன். பூச்சிக்காதீங்க. முந்தி காலத்தில் யாரும் அவங்கள பார்த்தாலே தேவர் கோயிலாம் விட மாட்டாங்க. இவங்க என்ன புது சாமி கும்பிட்றான்னு.
இவங்க வழிபாடு வந்து அவங்க புறப்பாடு கொடுத்த மாதிரி ஆடி பாடி இருந்தோன்னே இவங்க என்ன இந்த மாதிரி மட்டமாக கோயிலுக்கு வந்து ஆடுறாங்க. ஒரு வாட்டி நம்ம ஜனானந்த கோஸ்வாமி ஒரு சன்னியாசி பத்துப்பூட்டைக்கு கோயில் எடுத்துகிட்டு போன போகு இங்கே தான் நீங்கள் போனீங்க வந்தீங்களா, அங்கே போய் எடுத்துகிட்டு போனேன். அவரு என்னதான் மேலே பாஞ்சி ஆடுறாரு. பாஞ்சி ஆடினா அந்த கமிட்டிக்காரங்க மீட்டிங் போட்டு இவங்க தட்டி விட்டுருன்னு சொல்லிட்டாங்க. இவங்க தமிழ் வழிபாடு ஹிந்து வழிபாடு மாதிரி கோயிலுக்கு கும்பிடல, இவங்க எங்கேயோ எங்கேயோ கோயிலை கடவுளை கும்பிட்டுட்டு இந்த மாதிரி குதிக்கிறாங்க, பாடுறாங்க, ஆடுறாங்க, இந்த மாதிரியா கும்பிடுவாங்க தெய்வ கோயிலில். ஸோ அவங்க தட்டி விட்டாங்க பிரபு. அந்த உங்கள் இன்றைக்கி போயிட்டு வந்தீங்க அந்த கோயிலில் வந்துப்படி, ஆனால் இந்த காலத்தில் பிரபு தட்டி விட்டாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி நீங்கள் அந்த புக்கெல்லாம் படிக்கிறீங்க, சாங் புக்கு. அப்போல்லாம் சாங் புக்கெலாம் இல்லை பிரபு. அந்த சன்னியாசி வந்து பாடுறால அந்த காலால் கேட்டுட்டு அந்த மாதிரி தான் பாடுவோம். அந்த ஸ்பாட் தென் பண்ணிவிட்டு அதனால் ஆம்பா மீதி சில நேரத்தை பாடுறது கொஞ்சம் வேற மாதிரி ஓடிடும். அந்த புக்கில் பார்த்து பாடுறதெல்லாம் அவங்க வந்து வேற மாதிரி ஆங்கிலத்தை இங்கிலீஷில் பேசும்போது சில நேரத்தை அப்போ புரியல. அந்த ஸ்லாங் ஜனானந்த கோஸ்வாமிலாம் லண்டன்லேருந்து வந்தது, இங்கிலாந்து பிரிட்டன்லேருந்து வந்தது. ஸோ இந்த மாதிரி ஆனால் அவங்க ஆரம்பத்தை கொஞ்சம் சொல்கிறேன்னா அவங்க இஸ்கான் அப்போ தான் புறப்பாடு வந்து இஸ்கான் ஸ்டார்ட் பண்ணிட்டார் அமெரிக்கா இன்டர்நேஷ்னல் சொசைட்டி ஸ்டார்ட் பண்ணிட்டார். ஆனால் அமெரிக்காவில் வந்து பிரபு அவங்க ரொம்ப ஹெவியாக அப்ரீஸ் பண்ணிட்டார் பிரபு. தெய்வ வழிபாடுலாம் நம்பாதீங்க அல்ல அவர் சொல்ல. ஆனால் இவங்க வந்து இந்த தெய்வ வழிபாடில் புறப்பாடு ரொம்ப எம்பசைஸ் பண்ணல, ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறவாசி இவங்க வராங்க பாருங்க. போயிட்டு நம்ம அந்த நேரத்தில் வந்து ராதா யாத்திரா முடிஞ்சிச்சு. நம்ம ஆர்கனைஸ் பண்ணுவாங்க ராதா யாத்திரா பிளான்ல. எங்கே பார்த்தாலும் முதல்ல ஆரம்பித்த ராதா யாத்திரா வந்து பிஎம் தான் ஆர்கனைஸ் பண்ணிச்சு. அதெல்லாம் மறந்துட்டானுங்க. இப்போ போனால் கூட உட்கார கூட இடம் கொடுக்க மாட்டுறாங்க. அதனால் ஒரு காலம் நம்ம சேவைக்கு தான் வந்தோம் பகவானுக்கு. ஸோ நம்ம வந்து வரானுங்க பாருங்க. ராதா குஞ்சிபியாரி கோயில் தெரியுமா? கிடையாதுங்க. அங்கே வராங்க இப்போ அந்த வெள்ளைக்காரங்க அமெரிக்காலேருந்து வரானுங்க போயிருக்கு. 50 லட்சம் வெள்ளைக்காரங்க வராங்க. பிள்ளைங்கள வெள்ளைக்காரங்க வந்துட்டாங்க. நல்லா இருக்கும், ப்ரோக்ராம் நல்லா ஓடுன்னு. அதெல்லாம் ப்ரோக்ராம் இங்கே அடிக்கிற மாதிரி அவங்க பாஞ்சி அடித்தானுங்க. அதெல்லாம் அப்புறம் ஒரு சேர்ந்து கலந்துக்கிட்டோம். ஏன் சும்மா புறப்பாடு வந்து சைத்தன்ய மகாபிரபு ஆடி பாடுன்னு சொல்லிட்டு சார் நான் ஸ்ரீலங்காவுக்கு போனேன் மொத்தஜி. இப்போ தான் போயிட்டு வந்தேன். அங்கே வந்து சைத்தன்ய மகாபிரபு படம் வச்சுருக்காங்க, டேட்டிஸ் இருக்குது. அதெல்லாம் ஐயோ சைத்தன்ய மகாபிரபு நான் கூப்பிட்டு சொன்னேன், சைத்தன்ய மகாபிரபு எப்படியா கை வச்சுருக்காரு? அவர் என்ன மாதிரி கை வச்சுருக்காரு? நீங்கள் என்ன இன்னும் சொல்ல மாட்டீங்க, ஆற்ற மாட்டீங்களா? நான் சொல்லிட்டு கவனமாக சொல்லணும். ஜாகிரதெல்லாம் அவரு தான் தெரியும், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கேன். ஸோ அந்த மாதிரி மத்தாஜி அந்த பையங்க வந்து அமெரிக்கன் பையங்க அப்போ தான் கிஞ்சி போய் ஆகிருக்க. எப்படியோ கெஞ்சி நான் தான் ஏற்றா அங்கே முடியும்னு சொன்னேன் பாபு. அங்கே பட்டியல்னு ஒருத்தர் இருந்தார் பாரத் பட்டியல் ஒத்துக்கிட்டார் பாருங்க. ஸோ அவ்வளோ சந்தோஷமாக வந்து முதல் யாரா யாத்திரா செய்யணும் மாதாஜி. முதல் ராதா யாத்திரா அந்த கோயிலேருந்து அந்த கோயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அங்கே தான் முடிக்கிறோம் பாருங்க. குஜிபிராயி கோயிலில் முடிக்கிறோம். அமெரிக்கன் வந்தானுங்க, அமெரிக்கன்காரங்க. அந்த நேரத்தில் அம்பாளுங்க இருக்காங்க. காஃபி கலக்கிட்டாங்க பாபு. கோப்பி கலக்கிட்டாங்க. கோப்பி கலத்து போட்டு வச்சுக்கிறானுங்க. இந்த உலகாரங்க வந்தானுங்க பாருங்க. அப்பெல்லாம் என்ன நினச்சாங்க, கோப்பி கழிச்சுட்டான் அவனை ஒரு இடத்துல எடுத்து முடைச்சிடலாங்க. ஆனால் பார்த்துட்டானுங்க. வந்தோடனே அந்த கோப்பி தட்டை அப்படியே பிரிஞ்சு வச்சுட்டானுங்க பாபு. அந்த கோயிலுக்காரங்களும் ரொம்ப ஆத்திரப்படுறாங்க. என்ன ஆகுது இப்படி ஒதைக்கிறாங்க, மரியாதை இல்லை, தண்ணி குடிக்கிறது பெரிய பிரச்சனையாச்சு. பொன்னாட்டி உங்களை கூப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அவங்க கெஞ்சி ஆனால் அந்த பாரத் பட்டால் எனக்கு தெரியும் கொஞ்சம் கூட்டாளி. அப்போ மணி அமெரிக்கான்னு வந்திருக்காங்க.
அவங்க வேறு மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக மென்டாலிட்டி. ஸோ அவங்களால அந்த மாதிரி செஞ்சிட்டாங்க, தவறாக நடந்துச்சு. ஆனால் அவங்க மேலே தவறு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கணும், கோப்பி கலக்குவேன் நான். ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆனாங்க மாப்பிள்ளி. தேவ வளப்படி சிவன், முருகன், கணபதிக்கெலாம் not to worship them. அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. இவங்களாம் வேணாம், கிருஷ்ணரே போதும், கிருஷ்ணன் தான் நமக்கு வேணும். இவங்களாம் கிருஷ்ணரோட சேவகன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஒரு வாட்டி கிளாஸ் கொடுக்குறாங்க, அங்கே ஒரு பூஜாரி எடுத்துக்கணும். அவங்களாம் ஆற்ற போகிறாங்க, இப்போ என்ன மரியாதை இல்லாமல் பேசுகிறானுங்கன்னு. அவங்களும் தேவர்கள், அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். பழைய மாதிரி பிரச்சனை வந்துச்சு இப்போ. அந்த ஆரம்பத்தில் இந்த மாதிரிலாம் நடந்துச்சுப்பாங்க. ஸோ ரொம்ப சேலஞ்சிங் ஆச்சு. ஆனால் அவங்களுக்கு ஒரு நசைபாயிலாம் அந்த பகவத்கீதா தமிழ் இருந்தது, ஆத்மா தத்துவான். நம்ம அந்த நேரத்தை தான் ஆரம்பிக்கிறோம். இங்கே ஒரு பிரபு இருந்தார் இருப்பாங்க, மாதாஜி கூட. நாயக்கா ஒரு பிளான் எஸ்டேட், அவர்லாம் என் பின்னால் வந்தது. இங்கே ஒருத்தர் இருந்தார் என் கூட இருந்தவர், அவர் மலையாளி பாபு டீச்சரு, தெரியுமா? இங்கே அந்த லைப்ரரி பின்னால் இருந்துச்சு, அந்த லைப்ரரி இருக்குல்ல, போஸ்ட் ஆஃபீஸ் பின்னால். இதெல்லாம் புதுசாக வந்தவங்க, தெரிஞ்ச மாதிரி பேசுகிறாங்க, ஆனால் கேட்டாக்கா தெரியாது யாருங்க. அவர் தான் ஆரம்பத்தில் இந்த 1000 பேரெல்லாம் வேற பல்ஸு புதுசாக வந்தது. இவர் என் டைமில் வந்தவர் மலையாளி. அவர் மிந்தி காலத்தில் ஜெயபதாக்கா சுவாமி இனிஷியேஷன் குருவில் போகும். ஹன்ச தூட்டாண்டு ஒருத்தர் இருந்தார். நீங்கள் பழைய கதையெல்லாம் சொல்ல சொன்னீங்களே, அதான் சொல்லியிருக்கேன். உங்க மேல தான் தவறு. இப்பெல்லாம் ஜென்சிக்கிட்டு வந்துட்டாங்க. இல்ல இதெல்லாம் பொக்கிஷன் நீங்க சொல்லுங்க. ஹன்சதுட்டா சொல்லுங்க சுவாமி. அந்த நேரத்தில் அவர் புதுசாக வந்திருக்காரு. இவங்கெல்லாம் இனிஷியேஷன் எடுத்தாங்க ஹன்சதுட்டாட்ட. என்னையும் கூப்பிட்டாங்க. நான் அப்போ தான் ஸ்டார்டிங் தான் ஃபார் ரெகுலேட்டிவ் பிரின்சிபல் ஸ்டார்டிங் பண்ணேன். பரவாயில்ல நீ வான்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த பையன்லாம் வந்துட்டாங்க இப்போ என்னை எடுக்க. அவங்க இனிஷியேஷன் நடக்கிறது. பகவான் எப்படியோலா என்னை காப்பாற்றிட்டாரா, கிருஷ்ணா பகவான். இந்த குருவிட்ட எடுக்காத, பயங்கரமான குருவை சொல்லக்கூடாது. அப்படி அவர் செஞ்சது நினச்சி பார்த்து சொன்னோன்னா அவர் செஞ்ச தவறு இல்லை. அப்போ நான் போகல பாருங்க. கடைசிட்ட அந்த சீனங்க டிவோட்டிஸ் போகும், அதெல்லாம் they followed him and one group of devotees in the world, and மலையாளின்னு சொன்ன டீச்சரு அவரும் ஃபாலோ பண்ணார். அப்புறம் மாயப்பூர் ஜெகநாத் பகவான் அவங்க மொதல் தலைவர், பிஎம் தலைவர் 1983 இதெல்லாம் நடந்துச்சு. 1983 83 அவர் they asked me to tell the past history Mataji. This I have to tell. ஸோ 83 அவர் மாயப்பூர் போகிறாரு. அப்போ மாயப்பூர் கௌரவ பூர்ணிமா இனிஷியேஷன் எடுக்க போகிறாரு. அவர் பிருந்தாவன் சந்திரா 2 அவங்க ஒய்ஃபு 3 பேர் போனாங்க. அவர் ஹன்சுட்டா தான் எடுக்க போனார். அங்கே போனோன்னே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இவர் தவறு செஞ்சிட்டாரு, ஃபால் டவுன் பண்ணிட்டாரு. ஒரு பசு மாடை போய் சுட்டுட்டாரு. அதனால் பெரிய இஷ்யூ ஆச்சு. என்னமோ தெரில, என்ன நடந்துச்சுன்னு தெரில. பட் நான் கேள்விப்பட்டேன் ஒரு பசு மாடு சுட்டுட்டாருன்னு. ஸோ ஸ்டாப் பண்ணிட்டாங்க, இனிஷியேஷன் எடுக்க முடியாது. அப்புறமா தான் அங்கே இவங்கெல்லாம் 3 பேர் போனாங்களே, அங்கே போய் அளந்துருக்காங்க. இவ்வளோ காசு செலவு பண்ணி வந்துட்டோம் இனிஷியேஷன் இருக்க, இந்த மாதிரி தடுத்து விட்டுறாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. முந்திலாம் காசு மாயப்பூருக்கு போகலாம் காசு, இப்போ தான் பதபூமினாலும் அப்படியே காசு தூக்கிடுறது. முந்திலாம் கஷ்டம்லா, காசுலாம் தேட கஷ்டம். சம்பளமும் குறைவா இருந்துச்சு. யாரும் டொனேஷன் கொடுக்க கூட குறைவா இருந்துச்சு.
முந்தி பெரிய வேலைலாம் யாருக்கு இல்லை பிரபு, நீங்கள் சிரிக்கிறீங்க. இல்ல இல்ல ரொம்ப கஷ்டப்படும், ரொம்ப கஷ்டப்பட்டேன் பிரபு. அவர் போயிருக்காரு. அப்போ அவரை வந்து இனிஷியேஷன் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க 3 பேரும். அப்படியே போய் அழுகுறாங்க. அங்கே அவர் சொன்னாலும் அழுந்தோடனே வயசாச்சுல அவங்களுக்குலாம். அழுந்தோடனே அப்போ அந்த கமிட்டியை போட்டுக்கிட்டு அப்போ தான் ஜெயபதாக்கா சுவாமியை கூப்பிட்டாங்க. நீங்கள் வந்து ஹன்சதுர்காவை வந்து மறந்துட்டு இங்கே ஜெயபதாக்கா சுவாமி சரியான ஜெயபதாக்கா சுவாமி படம் வச்சுருக்காங்க. ஸோ அவரை வந்து நீங்கள் குருவை எடுத்துக்கணும். ஸோ அப்போ தான் அவங்க குருன்னு எடுத்துக்கிட்டாங்க 1983. 1982 நான் 1983 அப்போமா இந்த ஜக்ரன் பலவா வந்து திருப்பி வந்துட்டார் பிஎம்க்கு. பிஎம் வந்துட்டு நான் வந்து இதை பற்றி கொஞ்சம் நேரம் பேசினேன். என்னது புஷன் மந்த் ரொம்ப நேரம் கதை முடியா? நான் அதுதான் பேசணும்னு நினச்சேன். நீங்கள் என்ன மாற்றி என் மனசே மாற்றாதீங்க. இப்போ நான் நினச்சது தான் செய்வேன். புஷன் மந்த் யோகா ஸ்ரீமத் பகவத்கீதாவில் 15th chapterல 5 ஸ்லோகா இருக்குது. 5 ஸ்லோகா இருக்குது. கிருஷ்ண பகவான் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இப்போ இந்த கூட்டமாக அப்புறம் சூடு ஏறும். அப்போ தான் வைப்ரேஷன் கோட்டாக இருக்கும். இப்போ சும்மா கதையை தான் ஆட்டுதுங்க. இவன் என்ன கதை பேசுகிறாங்க. இந்த கதையை சொன்னேன்னா அப்போ கொஞ்சம் பக்தி அப்போ தான். ஸோ அர்ஜுனன் வந்து கிருஷ்ணர் வந்து சாப்டர் 15ல் 5 verse இருக்குது. அந்த சாப்டர் 15ல் வந்து கிருஷ்ணர் வந்து சொல்கிறாரு எப்படி ஆரம்பத்துலேருந்து எப்படி ஒரு பக்தர் ஆகுதுன்னு. அந்த புருஷன்மன் யோகா பற்றி பேசுகிறாரு. ஆனால் ஒன்று சொல்கிறாரு அர்ஜுனன்ட்ட, இது ரகசியான விஷயம்னா வெரி இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த புருஷன்மன் யோகா பற்றி கேட்டிங்கன்னா நீங்கள் ரகசியமான விஷயம். அதை வந்து நீங்கள் காட்சி பண்ணிங்கன்னா என் கூட நெருங்கி வந்துடுவீங்கன்னு கிருஷ்ண பகவான் அர்ஜுனன்ட்டு சொல்கிறாருப்பாங்க பகவத்கீதாவில். ஸோ முக்கியமான சாப்டர் 15 அதை சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அந்த இந்த யோகாவில் வந்து புருஷன்ம யோகா ரொம்ப முக்கியம். பகு எப்படி நடந்துச்சுனாக்கா, அப்போலாம் வந்து கேலண்டர் இருக்குல்ல, கேலண்டர் பார்த்துருக்கீங்களா? யாரும் பார்க்கல கேலண்டர்னா சொல்லுங்க. தமிழில் சொல்லுங்கள். கேலண்டரா? ஒருத்தமே ததையை ஒன்று ஆட்டுற அப்படியே மூஞ்சி தான் பார்க்குதுங்க. கேலண்டர்னா தெரியுமா இல்லையா? தனிக்கும் மாதம் எத்தனை மாதம் இருக்குது கேலண்டரில்? ஓகே, நல்ல வேலை சொன்னீங்க. எல்லாத்தையும் அடி உங்களுக்கு. ஸோ கேலண்டர் வந்து என்ன பார்த்து நம்ம கேலண்டர் பார்க்குறோம்? யாரை பார்த்து கேலண்டர் பார்க்குறோம்? சாஸ்திரம் மூலியமா சூரியன் பார்த்து, சன், ஃபாலோ த சன். சூரியன் சன், அவரை பார்த்து தான் நம்ம கேலண்டர் நவருது. இந்த ஒரு மாதம் 2வது மாதம் அந்த மாதிரி. ஆனால் புருஷோத்தமன் மாதம் எந்த இடத்துல வருது? யார் வந்து புருஷோத்தமன் மாதம் கொண்டாடுறாங்கன்னா அவங்க மூன், சந்திரன். கேலண்டர் 2 மாதிரி இருக்குது. ஒன்று வந்து என்னது சூரியன் பார்த்து, ஒன்று வந்து சொல்லுங்க சீக்கிரமா. ஸோ சந்திரன் பாட்டு கேலண்டர் இருக்குது, சூரியன் பாட்டு ஒரு கேலண்டர் இருக்குது. அப்போலாம் இப்போ சூரியன் கேலண்டர் தான் போகணும். சந்திரன் கேலண்டரில் வந்து சூரியன் கேலண்டரில் ஒரு வருஷத்தில் வந்து 2-3 நாள் கூட ஓடிடும். சும்மா சந்திரனுக்கு வந்து 2-3 மாதம் சந்திரன் கேலண்டர் சூரியன் கேலண்டர் கம்பேர் பண்ணால் 2-3 நாள் வந்து சந்திரன் கேலண்டரில் ஓடியே போயிடும். ஸோ 3 வருஷத்துக்கு சுத்தமாக 30 நாள் ஆயிரும் பிரபு. ஒரு மாதம் ஆயிரும். வழங்குதா? என்ன வழங்குது? சந்திரன் கேலண்டர் ஃபாலோ பண்ணிங்கன்னா சூரியன் கேலண்டர் தாண்டி 30 நாள் ஆயிரும். எக்ஸ்ட்ரா ஆயிரும் பிரபு. தம்பான் அது முடியுமா கேலண்டரில்? அவங்க
என்ன முடியாது சூரியன் இங்கே என்ன சந்திரன் எதுக்கு பதி மேலே சந்திரனுக்கு மேலே பேசுறீங்க? சந்திரனே செஞ்ச இது நீங்கள் முடியாதுன்னு சொல்றீங்க. கோச்சிக்கு மன்னிப்பு கேளுங்க. சந்திரனே முடியாதுன்னு சொல்கிறாங்க. முடியாது. அந்த 34 தான் புருஷோத்தமன் மாதம் சொல்லுவாங்க. எத்தனை வருஷம் முடிஞ்சு? 3 வருஷம் சார். பகுஸ் நல்லா கவனிப்பாங்க. 3 வருஷம் முடிஞ்சு 30 நாள் ஆயிரும். அப்போ தான் என்ன மாதம்? புருஷோத்தமம். வெரி குட், நல்லா பக்தியோட சொல்கிறீங்க. ஸோ அந்த மாதம் வந்து யார் கவலைப்படுறாப்ப? சந்திரன் கவலைப்படுறாரு. மாதாஜி கோவப்பட்டாங்களே, சந்திரன் கவலைப்படுறாரு. அது என்ன மாதமா? ஒரு கல்யாணம் கட்டாமல் ஒரு பிள்ளை பொக்குதுனாக்கா யாரும் அந்த மனைவியை நல்ல பொண்ணுன்னு சொல்லுவாங்களா? காய் துப்புவாங்க. ஆமாலா, கல்யாணம் கட்டாமல் கோனையில் போய் செக்ஸ் வச்சுக்கிட்டு ஒரு பிள்ளை பார்த்தா என் பிள்ளை பிறந்துருச்சுன்னு சொன்னீங்கன்னா ஏற்றுக்காங்களா? உங்கள் அம்மா ஏற்றுக்காங்களா? என்ன செய்வாங்க? அப்பா அது காய் துப்புவாங்கன்னு சொல்லுங்க. ஸோ அந்த மாதிரி அந்த இந்த மாதத்தை வந்து எல்லாமே மட்டமாக பேசுகிறாங்க பாபு. இந்த சூரியன் ரொம்ப கோச்சிக்கிச்சு. இது என்ன இந்த மாதம் அழுக்கான மாதம், பாவ மாதம், புண்ணியமான மாதம், இந்த மாதிரி மட்டமாக பேசுகிறாங்க சூரியன் அந்த மாதத்தை. என்ன மாதம் அது? புருஷோத்தமன் மாதம். ரொம்ப மட்டமாக பேசுகிறாங்க மாதாஜி. அப்போ பேசணுன்னு சந்திரன் என்ன செய்வார்? என்ன செய்வார்? நினச்சி பாரு, சொல்லுங்க சீக்கிரமா. கோவப்படுவார். ஆமாங்களா, கோவப்படுவார். கோவத்தை பண்ணிட்டு என்ன செய்வார்? என்னடா இவ்வளோ படிக்கிறீங்க, என்னாச்சும் பிரச்சனை, என்னாச்சும் பெரிய விஷயங்கள் தெரியாமல் இருந்தாக்கா யாரை போய் பார்ப்போம்? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். பகவான் அறிவுரை போடுங்க. காப்பாற்றி போடுவோம். நான் மாட்டேன். சந்திரன் போய் அழுவார். சந்திரன் பகவான் நான் இவ்வளோ ராத்திரில் வந்து செடிங்களாக்க பழம்லாம் காரெலாம் வந்துச்சா சந்திரன் முடிய மாட்டான். சூரியன் சந்திரன் முடிய மாட்டான். அதுதான் அந்த ஜூஸ் கொடுப்பான். இவ்வளோ காரியம் உங்களுக்காக செஞ்சுட்டு இருக்கேன். இவங்கெல்லாம் மட்டமாக பேசுகிறாங்க, அழுக்காக பேசுகிறாங்க, மரியாதை கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதத்தில் ஒன்றுமே நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நல்ல காரியங்கள் நடக்கக்கூடாது, கல்யாணம் நடக்கக்கூடாது, ஒன்றுமே நடக்கக்கூடாது. அப்புறம் எப்படி சூரியன் சந்திரனுக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருப்பாரா? கவலையா இருப்பார். யார் போய் பார்க்குறாரு? நல்ல வேலை சொல்லிட்டீங்க. கிருஷ்ணா போயிட்டு பார்த்தா அழுகுறாரு. கிருஷ்ணாட்ட எனக்கு இந்த மாதிரி சேவை கொடுத்துட்டீங்களா கிருஷ்ணா? நல்லதா? கிருஷ்ணா என்ன சேவை கொடுத்தாலும் நல்லது. தலையெல்லாம் ஆட்டாதீங்க, ஆத்திரம் வந்துடும் எனக்கு. கிருஷ்ணா கிவ் யூ வாட் எவர் சர்வீஸ் இஸ் குட். பாருங்க, இதுதான் பாருங்க, புக்கெல்லாம் படிக்கிறாரு. இவரும் நிறையா படிக்கிறாரு. ஆனால் ரொம்ப சந்தமாக இருக்காது. கிருஷ்ணா என்ன சர்வீஸ் கொடுத்தாலும் நல்லது. பாருங்களா, பக்தி. கிருஷ்ணரை போய் நம்பாமல் இருக்கீங்களா? அந்த சந்திரன் போய் கிருஷ்ணர்கிட்ட போய் ஏன் இந்த மாதிரி கொடுத்தீங்க கேட்குறாங்க. ஆனால் அவர் கிருஷ்ணன் மேலே ஒன்றும் குறை சொல்லலை. அவங்க சந்திரன் குறை சொன்ன மாதிரி அவர் கிருஷ்ணரை யாரும் சொல்லலை. கிருஷ்ணா என் வாழ்க்கத்தை சொல்லுங்கள், ஏன் இந்த மாதிரி கொடுத்தீங்க? அப்போ கிருஷ்ணா சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு கிருஷ்ணரு? யாருக்கு தெரியும்? சொல்லுங்க பாபு, கிருஷ்ணா என்ன சொல்கிறாரு சந்திரன்கிட்ட? வாயை திறந்து பேசுங்க. புருஷோத்தம மாதம் வந்து ஒரு அற்புதமான மாதமும் எல்லாத்தாலையும் குளிர்ஃபை பண்ணக்கூடிய மாதமாக இருக்கும். கரெக்டு. அது அர்த்தத்தை சொல்லுவீங்க. ஆனால் கிருஷ்ணன் என்ன சொல்கிறாரு? புருஷோத்தன் மாதம் ஏன் மாதம்? நான் கூட்ட மாதம், கிருஷ்ணன் மாதம். புருஷோத்தன் மாதம் யார் மாதம்? கிருஷ்ணன் மாதம்லா. என்னச்சு தவறு பார்க்க முடியுமா? பார்க்க முடியுமா தாஜி? தலையை நல்லா ஆட்டுங்க, இப்படிலாம் ஆட்டாதீங்க, ஆத்திரம் வந்துடுங்க.
நாட் எனிபடிஸ் மாஸ், கிருஷ்ணாஸ் மாதம், புருஷோத்தம மாதம். அதனால தான் எல்லாம் பக்தர்கள்லாம் சொல்லுங்க, இந்த மாதத்து சேவை செய்யுங்க, நல்லா புண்ணியமாக செய்யுங்க, கிருஷ்ணரோட மாதம். எனக்கே தொண்டை வலிக்குது. கிருஷ்ணாஸ் மந்த், நாட் ஆர்டினரி மந்த் மாதாஜி. பண்ணுதா? கிருஷ்ணாஸ் மந்த், கிருஷ்ணர் ஏன் மாதம். திஸ் மந்த் பிலாங்ஸ் டு மீ. அதனால தான் இப்போ இஸ்கான் எங்கப்பட்டாலும் அந்த மாதத்தை தனிக்க வாழ்க்கை காட்டுங்க, நல்லா பக்தி சேவை செய்யுங்க. ஸோ அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த பகவத்கீதையில் வந்து கிருஷ்ணா சொல்கிறாரு அர்ஜுன்கிட்ட, இந்த மாதத்தை நீங்கள் கரை பிடிச்சியா ரகசியமாக சொல்கிறாரு. கிருஷ்ணர் வந்து சில நேரத்தை அர்ஜுன் ரகசியம் சொல்கிறார். ஆனால் மக்களுக்கு தான் தெரியுது ஒன்று, அந்த மாதிரி சொல்கிறாரு. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் சேவை செஞ்சீங்கன்னா என்ன சீக்கிரம் தண்ணி எடுக்க போகும். தண்ணி நான் ஒடிய வச்சிருக்கேன், தேர்தல் வைக்காமல் அங்கே தெரியாமையா. இனிமேல் தண்ணியெல்லாம் முன்னுக்கு வைங்க போகும், நல்லா இருக்காது. அவர் தவறு இல்லை, சும்மா பேசிக்கிறான், ஜோக் அடிக்கிறான். ஸோ கிருஷ்ண பக்தி வாழ்க்கை வேணும்னாக்கா புருஷோத்தம மாதத்தில் நீங்கள் வந்து சேவை செஞ்சீங்க, பக்தி சேவை செஞ்சீங்கன்னா சீக்கிரமாக பகவான் அடைய முடியும். பகவான் அடைய வந்து சுலபமான விஷயம் இல்லை. நான் சொன்ன மாதிரி 37 வருஷம் பகவான் சேவை செஞ்சுருக்கேன். எப்படியோ பகவான் என் கூடயே இருக்காரு, என்னை பார்த்துக்கிறாரு, என் குடும்பத்தையும் பார்த்துக்கிறது, என் பிள்ளைங்க பேர பிள்ளைங்க அவங்க கேட்குங்க, எல்லாமே பக்தராக இருக்காங்க. அவர் கருணை, கிருஷ்ண கருணையா யாருக்கு வேணாம் கை தூக்குங்க. அந்த மாத்தை பார்த்தாலே பயப்படுறாங்க. கிருஷ்ணோட கருணை எல்லாத்துக்கும் வேணும். ஒரு பாஸ் மாதிரி உட்காந்துருக்காரு, ஆனால் அவர் பாஸ் இல்லை, அதெல்லாம் ஒரு சேவகன். எல்லாமே அவர் சேவை செய்ய வந்திருக்கோம், பக்தி சேவை செய்ய வந்திருக்கோம். என்ன சேவை செஞ்சுருக்கோம்? வெரி குட்ல எல்லாம் சீக்கிரமாக படிச்சு ஜோலாக பேசுகிறீங்க. இப்போ முன்னாடி இந்த மாதிரி பேசுங்க. இப்போ நான் கேட்க என்னத்துக்கு வந்திருக்கோம்? யாருக்கு? யாருக்கு? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு. ஸோ அந்த வழிபாடு வந்து 15th சாப்டர் அந்த 9 வேர்ஸில் இருக்கு. புருஷோத்தம மாதோட வேர்ஸ் அது கவனமாக படிச்சிங்கன்னா சீக்கிரமாக சுலபமாக மகாமந்திரா ஜபம் பண்ணுற மாதிரி சைத்தன்ய மகாபிரபுவோட கலியுகத்தில் வந்து கலோனா சிவ கர்ஜி ரமியாத்தா அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் சொல்லுங்கள் மாதாஜி, ரொம்ப நாள் பக்தி. அங்கே அவங்க பிள்ளைங்க வளர்ச்சிருக்கீங்க, சொல்லுங்கள். ஹரி போடுங்க. வெங்காயம் நல்லா கற்றுக் கொடுத்துருங்க, அம்மா கூட்டி தான் நல்லா கற்றுக் கொடுத்துருக்கீங்க. எல்லாத்தையும் கற்றுக் கொடுங்க பாபு. ஓகே சும்மா ஜோக் பண்ணுறேன், கவலைப்படாது. நான் ஜோக்லாம் பண்ணுவேன் பாபு, ஆனால் ரொம்ப சீரியஸாக இருக்காது. என் கேரக்டரே அப்படி தான். சீரியஸ் வாழ்க்கையில் ரொம்ப சீரியஸாக இருந்தாக்கா டென்ஷன் தான். மக்கள் பிரச்சனைக்கு வரும்போது சீரியஸ் ஜோக் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அதான் சந்தோஷமாக இருப்பாங்க. அவங்க சொன்னது கலோனாசிய வேறு வழியில் என்ன வேறு வழியில் என்ன செய்யணும் நீங்கள் சொல்லுங்கள். பக்தியா அது வேற ஸ்லோகா. இது கலோனாசிவா கலோனாசி கர்ஜி அணியாத்தா அது என்ன அர்த்தம் சொல்லுங்க. இப்போ தான் அவங்க சொன்னாங்க கஷ்டப்பட்டு, நீங்கள் காதலை கேட்கல. சொல்ல மாட்டேன் உன்னாட்டி நீங்கள் தான். ஹரினால மகாமந்திரா சொல்லுங்க. ஹரி கிருஷ்ணான்னு மகாமந்திரா ஜபம் பண்ணாட்டி வேற வழி இல்லை. அப்படிதான் மாதாஜியா சொல்லுங்க. வெரி குட். இப்போ தான் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க, சீக்கிரமாக இம்ப்ரூவ் பண்ணிருக்கீங்க. டபுள் பெர்மிஷன்.
ஸோ அந்த மாதிரி பிரபு. ஸோ முந்தி காலத்தில் நம்ம ஆரம்பிக்கிறோம் மாதாஜி, அதெல்லாம் வந்து ஹரிகிருஷ்ணரை வந்து பங்காளி சாமின்னு சொல்லுவாங்க, கோயிலில் விட மாட்டாங்க. இவங்க வந்து புது சாமி, புது மாதிரி வேறு ஒரு சாமி கும்பிடுவாங்க. நம்ம டிவோட்டிஸ்னால் பொறுப்பா சொன்ன மாதிரி சைத்தன்யா கேட்ட சொன்ன மாதிரி ஆடி பாடணும் மாதாஜி. ஸோ நம்ம ஆரம்பித்த ரொம்ப பிரச்சனை. அப்போ அவங்க பக்தர்கள்லாம் வந்து தேவர்கள் வந்து அவங்கள மரியாதை கொடுக்க மாட்டாங்க. அந்த அம்ப மரியாதை கொடுத்தோம், அவங்களும் அந்த நம்ம கல்ச்சாரம் இருக்குப்பாங்க. நம்ம முந்தி காலத்தில் தேவரை தான் கூப்பிட்டுருக்கோம். ஸோ அவங்க நல்லா மரியாதை கொடுத்து தேவருக்கு மரியாதை. தேவர்கள் தான் கிருஷ்ணர் தூய்மையான பக்தர்கள், அவங்க சேவை செய்கிறாங்க. சிவன் பிரம்மன் வந்து அவங்களோட வைஷ்ணவங்கிறது மூத்த வைஷ்ணவர், அதெல்லாம் பகவானுக்கு சேர்க்கணும். ஆனால் இந்த வெள்ளாக்காரங்க வந்தானுங்க அமெரிக்காவிலேருந்து, அந்த கல்ச்சாரம் இல்லை மாதாஜி. டோன்ட் என்டர் ஏ டெம்பிள், டோன்ட் ப்ரே டு சிவா, அப்படி போய் சொன்ன மாதாஜி. அப்போ யாரோ சிவபெருமா பக்தர்களாக இருந்தாக்கா எப்படி இருக்கும்? இந்த அறை கொடுக்காம இருக்கும். ஆமாம் இல்லை மாதாஜி. ஸோ அந்த மாதிரி நிலைமை போகும்ப. ஸோ அப்போ தான் அந்த ஆத்மா தத்துவான் ஒருத்தர் வந்தார். ஆத்மா தத்துவம் வந்து பிஎம்க்கு வந்தது. அந்த பகவத்கீதா தமிழ் டிரான்ஸ்லேஷன் தான் அவர் தான் பேசியாரு. அவர் பிராமன் குடும்பத்தின்னு வந்திருக்கு. ஸோ ஒரு மாதம் எவ்ரி சண்டே கேம் கிளாஸ்லாம் அப்புறம் அட்டெண்ட் பண்ணிவிட்டு தென் வி ஆஸ்க் ஹிம் அபவுட் திஸ் தெய்வ வழிபாடுல. தென் இ சே தீஸ் ஆர் கிருஷ்ணர் பக்தர்கள், அவங்களுக்கு நம்ம மரியாதை கொடுத்து தான் ஆகணும். ஸோ அப்போ தான் நம்ம சேஞ்ச் பண்ணுவோம் நம்ம ஆட்டிடியூட். அப்போ தான் தேவர் கோயிலுக்குலாம் போய் நம்ம பகவத்கீதாலாம் சொல்லிட்டு சொன்னோம். கிருஷ்ணங்களாம் பெரிய பக்தர்கள், கிருஷ்ணரோட சேவர்கள். அப்புறமா அவருடைய சொல்லி இன்வைட்டர்ஸ் டெம்பிள் பிரபு. முந்தி காலத்தில் வந்து ஒன்றும் இல்லை பிரபு, விடவே மாட்டாங்க கோயிலில் தேவர்கள். அப்போ பகவத்கீதா அந்த நேரத்தில் வந்து இப்போ தான் தமிழ் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அப்போ தான் அவங்க போய் பகவத்கீதா கொடுத்து அவங்க படிச்சுட்டு அவங்க பூஜை வாசி அவங்க மேலே கொஞ்சம் பக்தியோடு. இப்போ எங்கே போனாலும் இப்போ எங்கே போனாலும் வந்து அப்போ வேன் போனாலே வந்து முந்தி காலத்தில் நம்ம ஹரிகிருஷ்ணா வேன் போனாலும் பிள்ளைங்க ஹரிகிருஷ்ணா வந்துட்டானுங்க, ஹரிகிருஷ்ணா வந்துட்டானுங்கன்னு கத்துவானுங்க அந்த மாதிரி. ஆனால் நம்ம ரொம்ப நேரம் ரொம்ப அவள் மைண்டை ஹிந்துங்க மைண்டை வந்து அவள் படிப்படியாக தான் அவங்க மாற்றணுங்க. அவங்க கோயிலில் போய் கூட்டம் செஞ்சு பிரசாதம் கொடுத்து அவங்க கூட ஒற்றுமையாக இருந்து அப்படி தான் அவள் மாற்றணும். இப்போ தான் வந்து எந்த கோயிலுக்கு போனாலும் அவங்களுக்கு பிரச்சனையே கொடுக்க மாட்டாங்க. நான் சொன்ன மாதிரி அங்கே வட்டுக்குட்டி கோயிலில் அந்த ஜனநீத கோஸ்வாமி அடிக்கப்பட்டாங்க. அவர் அங்கே போய் ஒட்டியா அவங்க போய் கொஞ்சம் கொஞ்சம் ஆடினா போடுவாங்க. இது கீழேருந்து மேலே போடுற மாதிரி அவங்களும் என்ன சொல்ல சனியை அவங்க ஒன்றும் சொல்ல முடியாது. அவர் பொறுப்பாக டிசைப்பிடலாம் அப்படின்னா டோன்ட் டூ திஸ்ன்னு சொல்ல முடியுமா? வாயுன்னு கேட்டானா? ஸோ அவங்க முழுவாக அமைதியாக ரொம்ப பிரச்சனை இருக்குது. ஸோ ஆரம்பத்தில் வந்து சென்டரே இல்லை மாதாஜி. பிஎம்மில் தான் பிஎம்மும் கோலனம் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ வந்து அப்போ நான் சொன்ன கதை கொஞ்சம் ஜெகன் பலவா வந்து கேஆர்பூர் மாயப்பூர் போயிட்டு அவர் இனிஷியேஷன் எடுத்துட்டாரு. அப்புறமா வந்து வந்தா இருப்பாங்க திருப்பி வீட்டுக்கு வந்தா இருப்பாங்க. அவர் வீட்டுக்கு வந்துட்டாரு தாமான் புக்கில். அப்போ வந்து நான் வந்து அப்போ வந்து 30 வயசு தான், யங் மேன் தான். இப்போ தான் ஓல்ட் மேன் ஆகிட்டேன், ஸ்டெடியாக இருக்கும். அப்போ வந்துட்டோன்னே அப்போ தான் நான் வந்து இந்த ஆத்மா தத்துவம் வந்து பீச் பண்ண வச்சு டுக்கா சாண்டிங்னா அப்போ பகவத்கீதா படிக்க தூக்கினேன். அப்போ 4 வழிபாடு காட்டி கொடுத்தேன். அங்கே அம்மா அப்பாவுக்குலாம் தெரிஞ்சிச்சு நான் ஹரிகிருஷ்ணா ஜாயின் பண்ணிட்டுருந்தேன். போச்சுடான்னு சொல்லிட்டாங்க. இவன் அவங்க குடும்பத்தையே விட்டுட்டு போயிடுவான். அப்படி தான் அவங்க முந்தி காத்த உண்மையை சொல்கிறேன். எங்கள் அப்பா அம்மாவே அவங்கள விட்டுட்டே போயிடுவான், அவங்க கூட இருக்க மாட்டான், சன்னியாசி ஆகிடுவான். அந்த காலத்துலேயே சன்னியாசி ஆகிடுவான். இப்போ தான் ஆரம்பிக்கிறோம் பக்தி வருது. ஸோ டெட் டைம் அந்த பேரண்ட்ஸ் ஹரிகிருஷ்ணன்னா ரொம்ப ஃபியர், பயம். குடும்பத்தை சேவை செய்ய மாட்டான், குடும்பத்தை பார்க்க மாட்டான், உதவி செய்ய மாட்டான்.
சொல்லுவோம். இப்போ தான் அவங்க அம்மாலாம் கட்டி பிடிச்சிட்டு வாங்க ஆடிக்கிட்டேன்னு சொல்லுவாங்க. முந்தி காலத்தில் எங்கள் அப்பா அம்மா அப்போ எந்த அப்பேண்டு நான் இருக்கும்போது அந்த நேரத்தில் வந்து குரு மகாராஷ்வரர் ஜெயபதாக்கா சுவாமி வராரு பாருங்க பிஎம். அப்போ தான் வராரு பாருங்க 83 வராரு. 82 அவங்க போனாங்க. அன்சர்டிஃபிகேட்டை கேன்சல் பண்ணிட்டாங்க. நீங்கள் கொடுக்க முடியாது இனிஷியேஷன் 2 மலேசியாவில் சன்னியாசி கொடுக்க முடியாது. இப்போ ஜெயபதாக்கா நான் நினைச்சேன் சன்னியாசி வராது, சாப்பாடு இல்லாமல் எறும்பா தீனா இருப்பாருங்க. பார்க்குறேன், ஓய் சன்னியாசி யாரு சட்டியாக வராது பாபு, பிக் சாய்ஸாக வராது. ஜெயபதாவை பார்த்துருக்கீங்களா? அந்த நேரத்தில் அந்த யாங்காக இருக்கும்போது அதுவும் புதிய கால்தாஸ் வச்சுருக்காரு. புதிய கால்தாஸ் அடித்தாலும் கால்லாம் புங் புங் புங்னு. ஸோ அந்த மாதிரி இருந்தார். அப்போ வந்தோடனே அவர் சொல்லிட்டார், நான் வந்துட்டேன், யாராச்சும் இனிஷியேஷன் இருக்குன்னா கொடுங்க. அப்போ எல்லாம் நமக்கு இருக்க டிவோட்டிஸ் கொஞ்சம் பேர் தான். அந்த நேரத்தில் வந்து சென்டரில் மற்ற வீட்டுக்கு என் வீட்டில் ப்ரோக்ராம் ஒரு நாளைக்கு சண்டே, எக்கர் பாலா வீட்டில் ஒரு நாளைக்கு, ஒரு பக்தர் வீட்டில், அந்த மாதிரி 4 வாரம் அப்படி தான் ஓடிட்டு இருக்குது. அப்புறம் தங்குறதா நம்ம வீட்டில் தான் சேவ் பண்ணுவார். எங்கள் வீட்டில் தான் எல்லாம் மகாராஷ்டிரில் எல்லாம் சன்னியாசியும் அவங்க வீட்டில் தான் இருந்தாங்க. அதனால தான் நல்லா இருக்கும் போது சன்னியாசி வந்துட்டு இருந்துட்டு சாப்பிட்டு யூபி கூட்டு சொல்லிட்டாங்க, நல்லா இருப்பேன்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோதான் கேட்டுப்பாங்க. பழைய டிவோட்டிஸ் தான் தெரியும். ஐயாத்தமாக நான் வந்து பெரிய கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ் கொடுத்துருக்கோம். பெரிய குவார்ட்டர்ஸ், பெரிய ரூம்லாம் நிறையா இருந்துச்சு. ஸோ அவருக்கு தான் தனியான ஒரு ரூம் வச்சுருக்கோம். சன்னியாசிக்கு அப்பயே ஒரு தனியாக ரூம் போட்டு மெத்தை போட்டு அவர் என்ன வேலை செஞ்சீங்க நிறைய பேர் சொல்லியிருக்கேன். என்னத்துக்கு போய் என் புகழை பற்றி பேசுகிறீங்களா? நீங்கள் எல்லாத்தையும் என்ன கன்ஃபியூஸ் பண்ணுறீங்க. மாயா டேரக்டர் குடிக்க இல்லை, அவர் சொல்கிறது தவறு இல்லை. என்ன நான் வந்து முந்தி பிஎம்ல வந்து கமாண்டன்ட் திம்பாலான் கமாண்டன்ட் ஆனேன். அப்போ நான் 2வது வேலை பண்ணியிருக்கேன். அப்புறமா வந்து கராங்கானில் வந்து கமாண்டன்ட் ஆனேன். ஸோ அந்த நேரத்தில் தான் இவங்க வந்தாங்க. ஆனால் பிஎம் சென்டரை வச்சு முந்தி ஆல்டர்லாம் இல்லை மாட்டேஜி. அந்த பிஎம் சென்டரில் துக்கம் கையெல்லாம் இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம கமாண்டரில் நீ ஆல்டர் செய்கிறான்னு சொல்லுவேன். ஆல்டர் செஞ்சு அங்கே இருக்கிற பூச்செடி அங்கே சையாவெல்லாம் தானம் பண்ணுவாங்க. கத்திரிக்காய், வெண்டைக்காய், முருங்கைக்காய் எல்லாத்தையும் எல்லாம் சண்டே ப்ரோக்ராமுக்கு எல்லாத்தையும் எடுத்து அவங்க சென்டர் காமிச்சிட்டுருவோம். கூலிங்கில் போகும். நான் அப்போ தான் நான் வந்து சென்டர்லாம் அப்போ சென்டரில் ஒருத்தர் வந்தார் பாப்போ, மொரிஷியஸ்லேருந்து பீச் பண்ணியிருந்தார். அவங்களும் மனைவியும் வந்தாங்க இங்கே பிஎம்க்கு. ஆனால் அவங்க 2 நேரத்தில் சென்டரில். ஸோ அவர் வந்து பார்த்து சொன்னார், டிஓடிஸ் கூட ஏறிட்டாங்க. நிறைய பேர் வந்துட்டாங்க, அவங்க ஜாயின் பண்ணிட்டாங்க இப்போ பிஎம். அவர் சொன்னார், இந்த மாதிரி முடியாது, ஒரு சென்டர் திறக்கணும். அப்புறம் சீனியர் டிஓடிஸ் தான் வந்தால் தங்கிட்டு ப்ரீச் பண்ணாங்க. நீங்கள் ஒரு ஆர்டர் வச்சுட்டு டிடிஸ் தான் வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சொன்ன வச்சு அவங்க போய் தேர்ணும் போகணும். இது மாதிரி ஒரு லீலே நடந்துச்சு. ஒரு சீனை வந்து அந்த தெரியுமா சுங்கை ராம்பால டெம்பிள், அது பங்களா வீடு தானே தெரியுமா? அவன் வந்து என்னத்துமா செஞ்சுட்டேன்னா, அந்த சீனை முந்தி இருந்தவன் அது வந்து ஒரு நம்பர் இருக்காங்க, நம்பர் எக்கோ தெரியுமா? எக்கோ விளாண்டுருக்கீங்களா? எல்லாத்துக்கும் தெரியும் சொல்கிறீங்க, எனக்கு தெரியாது. இல்லை எல்லாத்துக்கும் தெரியும், சும்மா ஜோக். ஏக்கோ அவன் என்னத்துமா செய்வான், அந்த மூர்த்திங்கெலாம் வச்சுருப்பான். அந்த அவன் சீன மூர்த்திங்கெலாம் வச்சுட்டு என்ன நம்பர் வரப்போகுதுன்னு அந்த மூர்த்திங்களை கேட்பான். அந்த மூர்த்திக்கு சொல்லுவான் தீகா கொசம் தீகா அண்ணாவும் சொல்லுவான். அந்த நம்பர் விற்க மாட்டான். அந்த நம்பர் விற்றாக்கா அடிப்பட்டாக்கா காசு போயிடும்னு. அந்த மாதிரி ட்ரூ பாபு, I'm not joking. The temple beginning, that Sungarama temple, the chap was doing that. வேறு மாதிரி தெய்வங்களை வச்சுக்கிட்டு சீன தெய்வங்களை வச்சுக்கிட்டு என்ன நம்பர் வரும்னு அது சொன்னாக்கா அந்த நம்பர் கொடுக்க மாட்டான். ஸோ கட்சியில் என்ன நடந்துச்சுனாக்கா அந்த என்னமோ சீலாவை ஓடிடுச்சு.
வேறு நம்பர் என்னமோ கொடுத்துட்டு, ஆனால் அந்த நம்பரு மற்றவங்க எடுத்த நம்பர்லாம் அடிபட்டுச்சு. 1000 கணக்கான காசு போச்சு. பேங்க்ராப் ஆகிட்டான். காசு கொடுக்க முடியல, மற்றவங்களுக்கு அடிப்பட்ட காசு கொடுக்க போக்கஸ் பண்ணிட்டு ஓடிட்டான். அவனும் மனைவி தான் சப்போர்ட் பண்ணிட்டாங்க. அப்புறமா தான் அந்த இடம் அப்படியே விட்டுட்டாங்க. காடு மாதிரி இருந்துச்சு. அந்த நேரத்தில் பாங்க அவங்க போய் பார்க்கணும். அந்த அந்த ஏரத்தை பிஎம்மில் தேடிட்டு இருக்கோம் பாருங்க. அந்த ஏரத்தை பார்த்தோன்னே ஒருத்தர் இருந்தால் இருப்பாங்க. ஏன் ஓயா டோன் போய் நாசி ஹவுஸ் பிக் பங்களா ஹவுஸ். அப்புறமா நான் போய் தேடி கேட்குறோம். அவன் என்னம்மா சொல்கிறான், ஆமாம் நீங்கள் வந்துட்டீங்களா, என் கனவுல வந்து யாரோ சொல்கிறாங்க, டிவோட்டி சொல்கிறாங்க, பக்தனுங்க வர்றாங்க, இந்த வீடு அவங்களுக்கு கொடுத்துரு சேவைக்கு. யாரோ அவன் கனவுல போய் சொல்லியிருக்காங்க பாபு. அப்புறமா தான் அவங்க போய் அவனை கேட்டோன்னா, நீங்கள் வந்துட்டீங்களா, என் கனவுல வந்து அவர் முருகன் பக்தர், கணபதி பக்தர். முருகன் வந்து சொன்னார், நீங்கள் வருவீங்க, என்னை தேடிட்டு வருவீங்க. எத்தனை மணிக்கு முடிக்கிறது? 9. ஓகே, ரொம்ப கதை நீட்டமாக இருக்குது. ஸோ பாருங்க மத்தஜி, சீனா அவங்களுக்கு எப்படி பகவான் ஒரு வழி தேடி கொடுக்குறது. அவன் சீனா வந்து அந்த மாதிரி வராட்டி கொடுப்பான். நான் யார்கிட்ட கொடுத்துட்டு அந்த அந்த இடம் பங்களா வீடு பாபு, பெரிய வீடு, ரோட் பக்கத்துலேயே ரயில்வே ஸ்டேஷன் இருக்கா, அது பக்கத்துலேயே இருக்குது. 500 தான் கேட்டேன் பாபு ரேட்டு. 500 கிருஷ்ணா கருணைனால. ஸோ அவங்க எடுத்துக்கிட்டோம். எடுத்துக்கிட்டு போனாக்கா கொஞ்ச நாள் நாங்கள் ஃபுல் டைம் இல்லை, நித்தாய் 2-3 பேர் நாங்கள் ஃபுல் டைம். தானியா வீட்ரா, ஆதிபேஷா, கொஞ்சம் பேர் நாங்கள் அப்போ ஒருத்தர் பிரம்மச்சாரி. அங்கே கோயிலில் தூங்கும் போது சில நேரத்தில் யாரோ ஸ்டேட்டில் ஏறி இருக்க மாதிரி அந்த தெய்வங்க விட்டுட்டு போயிட்டான் போடுவாங்க. கொள்ளாத மனுஷன் விட்டுட்டு போயிட்டு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணணும்னு, அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்கணும். அவன் அந்த தெய்வம் கூப்பிட்ட தெய்வம்லாம் பிரச்சனை இருந்தாலும் அப்படியே விட்டுட்டு போயிட்டான். ஸோ இந்த ப்ரோக்ரஸ்லாம் சொல்லுவாங்க, சில நேரத்தில் அவங்க படுத்து தூங்குகிறோம், இந்த இதெல்லாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதுங்க. பயந்துட்டாங்க அவங்க ஆளுங்களும். ஆக்சுவலாக கிருஷ்ணா இருக்கும்போது என்ன பயப்படுறீங்க? கிருஷ்ணா சார் கரெக்டாக சொல்கிறாரு சார். நீங்கள் என்ன வாய் முடிச்சே இருக்கீங்க, இனிமேல் நீ பேசுங்க. சுப்ரீம் பர்சனாக இருக்கே சர்வ காரணாய காரணம். எல்லாம் காரணங்கள் நடக்கிறதோ அவர் காரணத்தினால தான். ஸோ அவங்க இந்த கோயில் ஆகிட்டது, அந்த வீடு ஆகிட்டது காரணம், அவர் காரணம் தான். ஸோ அப்படி இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இருந்தது வந்து இனிமேல் பயப்படுறாங்க. ஆனால் நம்ம அந்த மூர்த்தியோட இருந்த மூர்த்திலாம் எடுத்து ஒரு சீன கோயிலை வச்சுட்டு வந்துட்டோம். யார்கிட்ட சொல்லாமல் வச்சுருக்கோம். அவங்க கஷ்டப்பட்டு. ஸோ நம்ம அப்படி வந்து அப்படி தான் ஆரம்பிச்சிட்டு மாதிரி பிஎம் சண்டை ஆரம்பிக்கிற வாசி தான். அவங்க கூலியில் வந்து ரொம்ப டிவோட்டிஸ் வந்து கூலியிலேருந்து வந்து பிஎம் சென்டர் வருவாங்க. ஸோ கூலியில் அந்த லீலையை கேட்டிங்கன்னா அப்போ வந்து என்னை மாற்றிட்டாங்க பாருங்க. நான் வந்து அங்கே டீமெல்லாம் இருந்தாலும் நான் கொம்மன் வந்து கராங்கன்னு ஆகிட்டாங்க. ஸோ அங்கே வந்து நான் அந்த நேரத்தில் வீட்டில் அங்கே இந்த இங்கே பாடாங்க இருக்குதுமா, இங்கே பாடாங்க, இந்த பாடாங்க பெரிய பாடாங்க இருக்குல்ல, அது முன்னுக்கு கொஞ்சம் வீடுங்க இருக்குல்ல, பங்களா வீடுங்க, அந்த வீடை பிடிச்சிட்டோம். அந்த வீட்டுக்கு வந்து அங்கே இருந்தோம் பாருங்க. இருந்துட்டு அங்கே தான் அவங்க பிஎம்மில் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண மாட்டேது. சண்டே வந்து பிஎம்மில் செய்வோம், சாட்டர்டே வந்து கூலிங்கில் செய்வோம். அப்புறம் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ரேங்க் அப்போ வந்து எனக்கு குவார்ட்டர் சாப்பிட்டுருச்சு. கரங்கன் வந்திருக்கீங்களா நீங்கள்? ஆமாம் வந்திருக்கீங்களா? நீ வந்திருக்கியா? இல்லையா? ஒன்றுமே சொல்ல ஊமை மாதிரி இருக்க. இவர் தான் சொல்கிறாரு, நீங்கள் பேசாமல் இருக்கு. நீங்கள் என்ன வச்சுட்டீங்க, நீங்களும் வந்திருக்கீங்களா? ஓகே, ஊமை மாதிரி இருக்கு. ஸோ அப்போ வந்து என்ன சொன்னேன் கதை, பூசா சதுர்த்திக்கு போயிட்டேன். அப்போ அந்த பாருங்கச்சு அந்த சீனியன் கிறிஸ்டியன் கண்ணுங்க. அப்போ வந்து அந்த நான் தங்கின யாராட்ட வந்து சென்டர் ஆக்கணும், மற்றபடி சென்டர் ஆக்கணும். அப்போ டிவோட்டிஸ்லாம் வந்துட்டு இருந்தாங்க. அப்போ தான்
கிருப்பா ஒருத்தர் இருந்தார், கிருப்பா கிருஷ்ணன் பக்கத்தில், அவரும் இனிஷியேட்டிவ் ஆகிட்டு நல்லா ஓடிட்டு இருக்கு. அப்புறம் ரிலீவோ பண்ணுவல, கான்ட்ராக்ட் பண்ணோன்னா ரிலீவோ பண்ணும்போது அவன் சொல்கிறான், திஸ் ஐ எம் அ கிறிஸ்டியன். நான் என்னது ஐ எம் அ கிறிஸ்டியன். கிறிஸ்டியன்னா என்னது? யாரை கூப்பிடுவாங்க? ஜீசஸை கூப்பிடுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் தமிழ் கிறிஸ்டியனை வச்சு கும்பிட்றீங்க, நான் கிராண்டே கொடுக்க மாட்டேன். தட்டி விட்டான். தட்டி விட்டு முடிஞ்சு அங்கே நாய்க்கா சிங்கான்னு ஒருத்தர் இருந்தார், ஒரு டிஓடி. அவர் பின்னால் வந்து ஒரு கம்பவுண்ட் மாதிரி வீடு. நாய்க்கா சிங்கா வீடு தெரியுமா மிந்தி? அது என்ன பேர்? அந்த காமான் நீங்கள் தான் பண்டாயிலா, நீங்கள் தான் எல்லாம் கரெக்டாக சொல்லுவீங்க. கம்பம் படம் அங்கே வந்து நாயக்கானுங்க நிறையா போகும். நாயக்கா சிங்கா சொன்னாலே அப்போ அந்த நேரத்தை காசு கூட அவ்வளோ இல்லை. என் வீடு எடுத்துங்க, அந்த கோயிலாக ஆக்கிடுங்க. ஸோ அந்த வீடு எடுத்துகிட்டு போகும். அவள் பஜன்லாம் செஞ்சுருக்கோம். ஒரு 2-3 மாதம் ஓடிடுச்சு. அந்த நாயக்கான கமிட்டி போட்டு வந்துட்டாங்க போகும். ini orang Melayu punya kawasan mana boleh Hari Krishna. Lain kali kereta jalan kita baling batu சொல்லிட்டாங்க. அந்த காலத்தில் இந்த மாதிரி இல்லை மாட்டாஜி, அமைதியாக இருக்காங்க. இந்தி நாயக்காரங்க தான் கல்லெல்லாம் தூக்கிடுவாங்க, கண்ணெல்லாம் உடச்சிடும்னு சொல்லிட்டாங்க. அவங்க பயந்துட்டு அப்போ தான் சாமான் இது ஒன்று நேரத்துக்கு போகணும். அங்கே போய் இருந்தோம் கொஞ்ச நாளில். அந்த தமிழங்க மாதாஜி அதை போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ini orang tempat dia kediaman orang daerah mai bising. நம்ம ஹரிகிருஷ்ணா அந்த காலத்தில் நல்லா ஜோராக அடிப்பாங்க. ரொம்ப பீசிங்காக இருக்குது, என் பிள்ளைங்களாம் படிக்க முடியல. அப்போ நம்ம வார்னிங் கொடுத்துறாங்க. இது கூலிங் பற்றி பேசுகிறா, வேலை பற்றி பேசுகிறோம். அப்போ வார்னிங் கொடுத்தோன்னா அப்போ தான் நம்ம தமான் கர்நாடக வந்தோம். அங்கே டபுள் ஷூட் ஆகும். ஆனால் உங்கள் பேர் வந்தாங்க பாபு. இப்போ வந்து கூலிமில் வந்து ரொம்ப நாமாடு இருக்குது, ரொம்ப சென்டர் இருக்குது. அப்போ வந்து ஒரே இடம் தான் இருந்துச்சு. அதனால் நிறையா பேர் வருவாங்க, நிறையா பேர் வந்துட்டு இருந்தாங்க. அப்புறமா வந்து நல்லா ஓடிட்டு இருந்துச்சுல தாமான் பின்னாடியில். இந்த ஆப்ஷன் என்னை மாற்றிட்டாங்க போகுது, கோலம் போட்டு ஒரு பதிவு கொடுத்து மாற்றிட்டாங்க. என்ன செய்யுது, நான் என் கமிட்டிக்காரங்க கூப்பிட்டு நீங்கள் நல்லா பார்த்துக்குங்க. அப்போ 500 தான் ரெண்ட்டு. முந்தைய என்ன நம்ம செய்வோம், இந்த பிஎம் வேன் எடுத்துக்கிட்டு அது ஊதிபத்தி இருக்கா, ஊதிபத்தி அவங்க ஸ்டாக் ஒருத்தர் தெரியும், அவர் ஊதிபத்தி போய் கொடுத்து புக்குங்க கொடுத்து இந்த ரேண்டை கட்டிடுவோம். ஸோ நான் அங்கே போனோன்னே அந்த ஆளுங்க கூப்பிட்டு சொன்னேன், இந்த மாதிரி செய்யுங்க, வேன் எடுத்துக்கோங்க. டெபாசிட், எலக்ட்ரிக் டெபாசிட், வாட்டர் டெபாசிட்லாம் என் சொந்த காசு. ஒரு 2-3 மாதம் போயிட்டு வரேன்னா கோயிலே விட்டுட்டானுங்க, காசு கட்ட முடியாது. அந்த டெபுட்டி காசு எடுத்து ரேண்டை கட்டிக்கிறாங்க. நான் கட்டின காசு எடுத்து டெபுட்டி அந்த காசு எடுத்து ரேண்ட் கட்டிக்கிறாங்க, ரெண்டுக்கு அந்த மாதிரி செஞ்சாங்க. ஸோ அந்த மாதிரி அப்பமா தான் விட்டுட்டோம். அந்த நேரத்துக்கு தான் இந்த இப்போ இவர் இருக்காரு, அந்த பிரசிடென்ட் டெம்பிள் பிரசிடென்ட் அப்படின்னு பிரசிடென்ட் கூலிங் டெம்பிள். நீங்கள் சொல்லுங்கள். இப்போ பழைய இப்போ இருக்க கூலிங் சென்டரு சத்யானந்த பிரபு. சத்யானந்தா பிரபு. ஓகே, அவங்க அப்பா வந்துட்டாரு, சித்தியாவானந்த் வந்து என்னை பார்க்குறாரு. பாருங்க எப்படி பகவான் என்ன மாதிரி இல்லை. அவர் வந்து பார்க்குறாரு, பிரபு நான் சித்தியாவானந்த் வந்து டீச்சிங்லாம் பண்ணிட்டு இருந்தேன், என் வீடு வந்து கப்பம் கிட்ட இங்கே இருக்குது, நான் வந்துட்டேன் பிரபு, எனக்கு வந்து ஒரு வழி கொடுங்க பிரபு, நான் ப்ரீச் பண்ணணும். அந்த நேரத்தை நம்ம சென்டர் கமிட்டிலாம் இருந்துச்சு மாதிரி குடியில் அவங்களாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ராதா யாத்திராலாம் ஸ்டார்ட் பண்ணோம். ராதா யாத்திரை வந்து கேரளாமாவில் வந்து அந்த நேரத்தை வந்து இது பசாமலாம் செஞ்சுருக்காங்க. அந்த நேரத்துலாம் சேட்டர்லாம் போயிட்டு இருக்கு. நம்ம குருமாயத்து ஜெயபிரதாகா சுவாமி வருவார், இந்த மாதிரி செஞ்சுட்டு இருந்தோம் மாதாஜி. அப்போ அவர் வந்து என்னை பார்த்து கேட்டார், எனக்கு இடம் இல்லை, நீங்கள் வந்து பிஎம்மில் நல்லா செஞ்சுருக்கோம். நம்ம வந்து பிஎம் ஒண்டி செய்யலை, விநாயகரில் செஞ்சுருந்தோம்,
சிங்கப்பட்டாயில் செஞ்சுட்டு இருந்தோம். ரொம்ப இடம் போகும், அவங்க தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் இப்போல்லாம் வாழ்ந்துட்டாங்க. எல்லாம் இப்போ தலைவர் கோயிலை கட்டிட்டு எல்லாம் தலைவர் இவன் யாருன்னு கேட்குறாங்க. இல்லை சும்மா ஜோக் பண்ணாங்க, போனால் மரியாதை கொடுக்குறாங்க. ஸோ அந்த நேரத்தை கொடுத்துட்டோம். நான் சொன்னேன் பரவாயில்ல நீங்கள் எடுத்துங்க. டிவோட்டி போகும் சித்தி அவனை நல்லா ப்ளீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அவரை எடுத்துகிட்டு அந்த என்ன இடம் இப்போ இல்லை இந்த இடம் இப்போ இருக்கும். கேரளாமா இல்லை ஒரு நல்லா பேர் ஹைடெக்கில் போவாடு. கம்பம் பேர் என்னது? பரவாயில்ல நானே மறந்துட்டேன். ஸோ அங்கே போயிட்டானே. அப்போ ராதையத்தான் அவர்கிட்ட கொடுத்துட்டோம் ப்ரோக்ராம். அப்புறம் அந்த மாதிரி தான் அப்போ ஆரம்பிச்சிட்டோம். அப்போ வந்து சிங்கப்பட்டானில் ஒருத்தர் இருந்தார் போது. ஒரு சிங்கப்பட்டானில் நம்ம எப்படி அப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம் சென்டரு. பிஎம் ஒரு ரத யாத்திரை செய்வோம். சிங்கப்பட்டானில் செஞ்சு முடிஞ்சோன்னே அந்த டொனேஷன் நான் கலெக்ட் பண்ணுறோம். ஒரு 2000 மாதிரி வந்துச்சு டெம்ப்ளேட் கொடுத்துருக்கு. அந்த காசை எடுத்து அங்கே சிங்கப்பட்டானில் தலைவர்கிட்ட கொடுத்து நீங்கள் சென்டர் திறந்து நீ மேனேஜ் பண்ணுங்க. அந்த மாதிரி தான் செஞ்சோம் போது. அப்புறம் அலசாலையும் அந்த மாதிரி தான் செஞ்சோம். அப்புறம் பின்னாங்களையும் அந்த மாதிரி தான் செஞ்சோம். ராஜாயத்தா செஞ்சுட்டு காசை குறைப்பட்டு அங்கே டிஓடிஸ் இனிஷியேஷன் டிஓடிஸ் இருக்காங்களே அவங்ககிட்ட காசு கொடுத்துருவோம். பிஎம் எவ்வளோ நல்லா கருணையான மனசு போகும். அந்த மாதிரி அவங்களுமா அந்த காசு நம்ம பெம்பர் கொடுத்தோம், நம்ம கொடுத்தோம், காசு நமக்கு தேவைப்படுதுன்னு எடுத்துக்கணும். ஆனால் அவங்க நம்ம குருமராஜ் ஜெயபத்தாக்க சுவாமி என்னை கூப்பிட்டாரு ஒரு நாளைக்கு ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் ஆரம்பத்தில் தான் சொல்ல சொன்னீங்க. என்னை கூப்பிட்டா இருப்பாங்க கோச்சிக்காதீங்க. ஆரம்பத்தில் என்னை கூப்பிட்டா இருப்பாங்க. அப்போ இஸ்கான் ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் அந்த கிறிஸ்டியன் குரூப்ஸ் ரொம்ப எக்ஸ்பேண்ட் பண்ணி போகிறாங்க. கிறிஸ்டியன் குரூப் ரொம்ப போயிட்டு நம்ம குரு மகாராஜ் ரொம்ப புத்திசாலிலாம். அவர் அங்கே போய் பார்த்தா அது எப்படி இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அப்போ என்னை கூப்பிட்டாரு ஒரு நாளைக்கு. நான் தான் அந்த நேரத்தில் ஒருத்தர் காரியம் வச்சுருந்தாக்கா நான் ஒண்டி தான் காரியம் வச்சுருந்தேன். தர்சன் 113 வாய்ந்து அந்த காரியத்தான் வந்த சன்னியாசிங்கள். நான் ஒரு கொமாண்டன்ல எங்கே போனாலும் யாரும் கேட்க மாட்டாங்க எங்கே போகிறான்னு. தலைவரை போய் கேட்பீங்க எங்கே போகிறீங்கன்னு. நீங்கள் யார் என்ன கேட்க? நான் கொமாண்டனோட வாசி. ஆனால் சைவம்லாம் வாரம் எடுத்து போய் கொடுத்துருவேன். எல்லாத்துக்கும் அதை வச்சு தான் அதான் காசு சேவ் பண்ணுவேன். பூ தோட்டத்தில் பூலாம் நட்டு தெரியும் எனக்கு தேவைப்படுறேன். அவங்கலாம் ரோஜா பூ, மல்லிகைப்பூ, சரம், மாலை கூட அவங்க தான் கட்டி கொடுப்பாங்க. பாபு ஒரு நாள் ஒரு வாரம் அங்கே ப்ரோக்ராம் போய்வோம் தெரியுமா? ட்ராக் சென்டர் நீங்கள் வந்துருக்கீங்க. ட்ராக் சென்டர் ப்ரோக்ராமில் அங்கே தனிக்கும் கராங்கண்ண செஞ்சோம், பிஎம்ஏ செஞ்சோம். ரொம்ப பேர் வந்தானுங்க பாபு. பக்தர் பையனுங்க ட்ராக் அடிக்ஸும் வேஷ்டிலாம் கொடுப்போம் பாபு. நான் தான் கொமாண்டன்ல காசுலாம் பகிரியானு சொல்லிடுறேன். தேவப்பும் ஸ்மயான்னு சொல்லிடுறேன். Melayu semayang okey lah. Ini orang India pun mau semayang. Bagi dia வேஷ்டின்னா அவங்க வாங்கி கொடுத்துருவாங்க. கொமாண்டன் தான் பேச கேட்காம இருப்பாங்க. அப்புறமா வேஷ்டி கட்டிட்டு அவனுங்க பஜன்லாம் பாடுவானுங்க, கட்டிவானுங்க. அந்த ப்ரீச்சிங்னால ரெண்டு 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 குடும்பத்தாங்க பக்தராக ஃபுல் டைம் இனிஷியேஷன் எடுத்தாங்க. நேம்லாம் வயசாச்சு, பேர்லாம் மாற்றிட்டேன். உங்கள் பேரே மாற்றிட்டேன். இல்லை அவங்க பேர் தெரிய போகுது, சும்மா ஜோக்கு. அந்த யாருமா யார் இங்கே ஒருத்தர் தோடியில் இருக்காருமா, பிரசாரம் ஆக்கிட்டு போகுது. அது பேர் என்னது? யார் தோடியில் இருந்தது? பிரசாதம்லாம் ஆக்கியிருப்பார். அவர் சேவை செய்ய மிந்தி பிஎம் வந்தவர் அவர் விட்டுட்டு போய் உங்கள் பேர் இப்போ பிஎம் வந்தவங்க பாதி அந்த கோயில் தந்தோன்னா பாதி பேர் போயிட்டாங்க. அவங்கள விட்டுட்டு
அவங்களுக்கு மரியாதை கொடுக்காம போயிட்டாங்க. ஆனால் அவங்க பரவாயில்ல, அங்கே போய் சேவை செய்யணும்னு விட்டுட்டோம். அந்த டெம்பிள் தோடு டெம்பிள் போகும் அவங்க தான் பிஎம் எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க உதவி செஞ்சோம் பாபு. அதை அந்த அங்கே அந்த அந்த பிரபு அங்கே போயிட்டார். அவர் வந்து அந்த 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 டிஓட்டியோட புள்ளியை கலைஞ்சிட்டு சொன்ன டிஓட்டி மாறினாங்க. அவர் அந்த மாதாஜி வந்து இப்போ அங்கே சேவை செய்யறாங்க. இந்த பிரசாதம் ஒரு நாளைக்கு அவர் பேரை கேட்டுட்டு சொன்னாங்க. ஸோ அப்போ இன்னொருத்தர் வந்து 2 பேர் தான் கலாஞான ஆமாம் இது அப்போ ஒருத்தர் வந்து அப்போ அல்மாவுக்கு வந்தார். முந்தி காற்று தோன்னு சொல்லிட்டு அங்கே வந்தார். அப்போ கொஞ்ச நேரம் வந்துட்டு அப்படியே போயிட்டார். நான் மாறிட்டார். டிவோட்டிஸ் தான் ஜாக்கெட்டிஸ் தான் அப்படி தான் வருவானுங்க. என்னமோ பெரிய புத்தகம்லாம் பெரிய என்னமோ பக்தர் ஆக மாதிரி போயிருக்கும். அப்போ கொஞ்ச நேரம் காணப்படும். ஸோ அந்த மாதிரி ஆன்மீகத்தில் அந்த மாதிரிலாம் கிளாஸ் சென்டர்லாம் ப்ரோக்ராம் செய்யணும். பிரியாங்க வந்து ஒரு வாட்டி வந்து ராத யாத்திரா சேலம் போகும். ஒருத்தர் வந்து சேரியட் வந்து அந்த காலத்தில் பிரியாம் பண்ணுவாங்க. இந்த ஜெகநாத் பாலாடி சுபாரம் பிரியாம் இது கேரளாவில் எடுத்துவாங்க. சேரியட்லாம் வந்துடுச்சு. வாய்பியெல்லாம் கூப்பிட்டுட்டோம். அந்த சீன வாய்பி அதெல்லாம் வந்துடுச்சு. டேட்டிஸ் வரல போகும்போது அப்போ என்ன செய்யுது கத்திடுவோம். அவங்க ஜாமில் மாட்டிக்கிட்டாங்க. அது ஓப்பனிங் செரமனி தான் அந்த வாய்பியை கூப்பிடுவோம். அப்போ என்னாச்சும் அப்படி அவனை மண்டே கடி அப்படியே போட்டுக்கிட்டு டேட்டிஸ் இல்லாமல் ஓப்பனிங் செரமனி அப்புறமா வந்துச்சு டேட்டிஸ். பல மாதிரி பிரச்சனைங்க வந்துருக்கு போகும். ஒரு வாட்டி வந்து இந்த இது இருந்துச்சு கோவிட்னா அந்த டிசீஸு பெர்மிஷன் கேட்குறோம் மாதாஜி போலீஸுக்கிட்ட. அவங்க என்ன மாதிரி பக்தராக இருந்துக்கணும் அவங்களுக்கு தெரியணும். பெர்மிஷன் கேட்டோம். தவளே சொல்லிட்டாங்க ini apa Queen mana boleh bagi orang banyak-banyak pergi sekali. Apa awak OCBD mandi kali dah. Padahal kita telah buat nanti kita hadapi banyak bahaya. Tokoh akan marah sama kita. Nanti kita akan boleh mati juga. Awak kata mandi kali tu. எப்படி kalau namanya? Karena saya nanti kalau saya kena accident lah, kaki saya patah. Mana orang சொல்லி you pun kena jaga juga. You pun kena jaga, you pun tahan sama kita. Nanti Tuhan bagi saya susah. Wah berkarya ketanya. Tambah bikinlah saya. Anak tapi jalan saya. Tambah jalan naga. Deki வந்து லோரியில் வச்சு எடுத்துருக்கணும் போகும். அந்த மாதிரி டிவோஷன் ஆன போவாங்க. ஆனால் இப்போ அந்த மாதிரி டிவோட்டிஸ் பார்க்க கஷ்டம். நீங்கள் சொல்லியிருந்தீங்களா ரத யாத்திரா நாயங்களை வந்து லோரியில் செஞ்சோன்னே இதான் போகும் இந்த கதை தான் போகும். முதல்ல ஓசிபி சொன்னான் தப்ளேன்னு அவனை பயமுறுத்தி அந்த மாதிரி அவன் கடைசியில் ஒத்துக்கிட்டான். ஆனால் தப்ளே ஜலான் கக்கின்னு சொல்லிட்டான். எல்லாம் முடி டைம் வச்சான். தப்ளே ஜலான் கக்கி அப்படி எல்லாம் அந்த லோரியில் போயிட்டு எல்லாம் ஜமம் பண்ணிட்டு போகணும். அப்போ நடந்துச்சு ரத யாத்திரை நடந்துச்சு. தவறாமல் விநாயகர் ரத யாத்திரை தவறான செஞ்ச போகும். அதெல்லாம் ஓடிடுச்சு. குரு மாலை தான் வந்தார். ஸோ அந்த மாதிரி பல இப்போ கூலியுமே அந்த மாதிரி செஞ்சிருந்தோம். பல மாதிரி விஷயங்கள் நினச்சி அப்போ அலுவலாலையும் அந்த மாதிரி செஞ்சோம். அப்போ சுங்கப்பட்டாண்ட ஒரு இடம் தேடிட்டோம் போகும். அந்த இடம் தேடிட்டு பக்தர் ஆனால் அந்த பக்தர் கொஞ்சம் அவுட் ஆகிட்டாங்க. ஸோ அவர் தடுத்து விட்டுட்டு தங்க வச்சுக்கிட்டு அவர் சிங்கப்பட்டாண்டையும் ரத யாத்திரை செஞ்சோம். பக்தவத்திலே செஞ்சோம். ஆனால் இப்போ வந்து கூட செய்கிறாங்க. ஆனால் முந்தி காலத்தை பிஎம் மூலியமாக செஞ்சது. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துச்சு. ஆனால் நம்ம கிருஷ்ண கருணை இல்லாமல் ஒன்றுமே செஞ்சுருக்க முடியாத மாட்டேங்குது. அவங்களும் பக்தராக இருந்துருவாங்க. எப்படியோ பகவான் கருணை நேர்மையாக உண்மையாக செஞ்ச வாசி பகவான் நம்ம கூட இருந்துட்டார் மாட்டாங்க. கூட இருந்துட்டு நம்ம எப்படியோ காப்பாற்றிட்டார்.
ப்ரோ அந்த காவ் ஃபார்ம்லாம் ஓகேவா ப்ரோ? ஆ? காவ் ஃபார்ம்லாம் எப்படி பண்ணீங்க? காப்பம்மா முதல்ல பிஎம் சென்டர் எப்படி நான் தோன்றோன்னு சொல்லுவேன். பிஎம் சென்டர் மாதாஜி அந்த காசு நம்ம ஒரு கோயில் வாங்கணும்னு நினச்சோம் மாதாஜி. ஸோ அவங்க சேர்த்து வச்சோப்பாங்க. இந்த பெட்ரோல் சூடம் விற்று ஊதிபத்தி விற்று அந்த அவங்க பொறுப்பு போயிருந்திருக்காங்க. அந்த காரியோட விஞ்ஞானி தான் அதையும் விற்றாரு. 50 ரூபா கொடுத்து காடி இருக்குல்ல அதை போய் கொடுத்தாக்கா அவங்க வாங்கிடுவாங்க. என்னென்னமோ செஞ்சாங்க. நீங்கள் அந்த மாதிரி செய்யாதீங்க. அந்த மாதிரி கொலை பண்ணி 120,000 சேர்த்துடும் பார்த்துச்சு. சேர்த்துட்டு ஜெகநாத் ஒரு கோயில் வாங்கணும். அந்த நேரத்தில் என்னமா செஞ்சாங்க, இந்த தோடு கோயில் நிலம் வந்துச்சு பாரு. இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு நிலம் கொடுத்துருச்சு. 2 வாரத்தை காசு கட்டாட்டி இந்த நேரத்தை வேற காசை கொடுத்துரும். அந்த நேரத்தில் 50 தான் பிஎம் கொண்டு தான் காசு இருந்துச்சு. அதெல்லாம் வந்து உங்களை கெஞ்சி கேட்டு டெம்பர்லாம் டிசி ராதா கிருஷ்ணான்னு என்னமோ 50 மண்டையா கிடைக்காங்க. ஓசிபிடிய மண்டையா கலந்த மாதிரி 50 மண்டையா கிடைக்கும். 50 காசு வச்சு பரவாயில்ல நல்ல காரியம் தான் சொல்லுவாங்க. இந்த நேரத்தில் வந்து கோயில் கட்டணும். ஸோ அந்த காசை எடுத்து கொடுத்துட்டு அந்த காசை வச்சு இந்த லேண்டை வாங்கிட்டாங்க. லேண்டை வாங்கினாங்க. லேண்ட் வாங்கி முடிஞ்சுன்னா அந்த நேரத்தில் என்ன நடந்துச்சுனாக்கா, அந்த இருந்த இடம் அந்த சுங்க நம்பரில் அந்த சீன அந்த ஏக்கோ நம்பரில் தெரியுதா ஏக்கோ நம்பர், அவன் வந்து கவர்மெண்ட் சொல்லிட்டு இந்த ட்ரெயின் வந்து எல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணி காடி ரொம்ப ஜாம் ஆகுச்சுன்னு ஒரு ஹோவேட் பீச் கட்டணும். இப்போ கட்டிட்டாங்க. அவங்க வெளியே போய் சொல்லிட்டாங்க மாதாஜி வா இன்னைக்கு தம்மா அப்படின்னா அந்த சீனா அந்த லேண்ட் ஒன்று ஓகேன்னு ஒத்துட்டான். அந்த நேரத்தில் அவங்க இருந்த காசும் நம்ம மண்டையை கழுவி எடுத்துட்டாங்க. தோடுக்கு கொடுத்துருவோம். காசும் இல்லை மாதாஜி எங்கே போகிறோம். சில பேர் சொன்னாங்க இந்த ஜெகநாத் வசதியாக இருந்திருக்காங்க மாதாஜி அந்த பெங்களூர் வீட்டில் என்னென்னமோ சொன்னாங்க. அப்போ அவங்க போய் தேடி அந்த இடத்த பார்த்தோம். இடத்த பார்த்து காசு ஆனால் தெரியுது. அப்புறமா ஒரு விஜய் ஜெகநாத் அவர் இந்த லேண்ட் மெட்டர்ஸ்லாம் இருப்பார். நானும் விஜய் ஜெகநாத்தும் ஒரு பிளான் போட்டு அந்த டிஓ மண்டையை கழுவணும்னு சொல்லிட்டேன். அதெல்லாம் மண்டையை கழுவணும் போது டிஓட்ட போய் சொல்லிட்டோம். அந்த லேண்ட் கண்ட்ரோலர் இந்த வீடு போசணும்னு அவனை போய் பார்த்து அவன் எவ்வளோ டொனேஷன் கேட்கணும். அவன் யார் ஒரே பண்ணால் காசு கொடுப்பாங்க. ஒருத்தருக்கும் 50,000 70,000 கொடுத்தாங்க. அப்போ சொன்னால் இந்த மாதிரி கொடுத்தாக்கா அவங்க ஒன்றுமே செய்ய முடியாது. அப்புறம் அவங்க பொரிய போயிட்டோம். இங்கே தேவர்கள் இருக்காங்க, பூஜாரி இருக்காங்க. அந்த ஆளை வச்சு மண்டே கொடுத்தாங்க. தேவர்களுக்கு ஒளியை எடுக்கிறதுனாக்கா ஒரு மாதத்துக்கு அவங்க ஏகியம் செய்யணும். என்ன ஏகியம் செய்யணும். ஒரு மாதத்துக்கு நம்ம தேவர்கள் இடத்துல இருக்கணும்னா ஏகியம் செய்யணும். அப்புறம் பூஜாரிங்க கூப்பிட்டு அவங்க வந்து இந்தியாவிலேருந்து கூப்பிட்டு அவங்க வந்து கூப்பிட்டு விளையாட்டு போனால் தான் தேவை போவோம். இல்லாட்டி கொஞ்சம் பாயான்னு சொல்லிட்டு அப்பா போக ஜடி டிஓ காலனி மண்டே காலனி மாதிரி இவனையும் கழுவிட்டோம். விஜாவா தானாவா கழுவிட்டு 300,000 கேட்டோம் பாபு. சும்மா அவங்க கோயில் அவங்க வீடும் இல்லை. 300,000 கேட்டோம். அவங்க மண்டே கழுவி அவன் 260,000 கொடுத்தான். எவனாச்சும் கொடுப்பானா அப்படி? பக்கத்தில் இருக்க ஒரு மோட்டோ கடை வச்சுருந்தான். அவனுக்கு 70,000 தான் கொடுத்தான். அவங்களுக்கு 260,000. அவனுமே பயந்துட்டானுங்க. பிளாய்கானுக்கு ஹிந்து வகை பற்றியே தெரியல. தீவிட்டஸ் எடுக்கணும், பூஜாரி கூப்பிடணும், தங்க வைக்கணும். அப்படியே ஒரு லீஸை போட்டு அமைச்சு விட்டோம். அதில் 260,000 வந்துட்டு வந்தது. அப்போ தான் அப்போ இந்த அனுமான் கோயில் வீட்டில் அப்போ இருந்தது. நம்ம ஜெயா அப்போவே போகணும். யார் உதவி செஞ்சா? யார் உதவி செஞ்சா? எல்லாம் பகவானோட அரேஞ்ச்மெண்ட். கிருஷ்ணா பகவான் சொல்லுங்க. கிருஷ்ணர் அரேஞ்ச்மெண்ட்.
எப்படி பாபு அவங்க கோயில் அந்த ஓனருக்கே வந்து லேசாக கொடுத்துருக்கான் பாபு காசு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அவங்களுக்கு அந்த வீட்டுக்கு காசு கொடுத்தாங்க. ஆனால் யார் வந்து அங்கே பக்கத்தில் இருந்தவங்கலாம் 50,000 கவர்மெண்ட் தெரியாத 60,000 ஓனருக்கு கொஞ்சம் கூட கொடுத்தாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து 260,000 கொடுத்தாங்க பாபு. அப்புறம் அன்றைக்கி அந்த அதை வச்சுக்கிட்டு அவங்க ஒரு காலா டின்னர் வச்சோம். கொலெக்ஷன் ஒரு 100,000 கொலெக்ஷன். அப்போ 360,000 வச்சு அதை வச்சு தான் புக் பண்ணுவோம். எப்படி பகவான் நமக்கு ஜெகநாத் எப்படி நமக்கு உதவி இருக்குது. ஸோ நம்பிக்கையோடு இருக்கலாம். சும்மா 37 வருஷம் இருக்கும். பகவான் என்னை ஒன்றும் பக்தியோடு வச்சுருக்காரு. எங்கே போனாலும் எப்பயோ பகவான் சிந்தனை வச்சுருக்காரு. ஒரு கோயிலை ஸ்டார்ட் பண்ணி பகவான் பூஜை வச்சு என்னென்னமோ பகவான் எனக்கு ரொம்ப கருணை கொடுத்துருக்காரு. ஸோ அதனால தான் நான் ஒன்றும் அப்படியே நின்றுட்டு இருக்கேன். நின்றுட்டு இருக்கேன்னா சரிடா, இல்லாட்டி தத்துவம். என் மாதிரி வயசானவங்க எத்தனை பேர் போயிட்டாங்க. யூனிவர்சிட்டியில் படித்தா எனக்கு முதல்ல பலமாக இருப்பாங்க. இப்போ ஃபோன் பண்ணி சொன்னாங்க அவர் போயிட்டாரு, அவன் பேர் பாலகிருஷ்ணன். பாபு எனக்கு நான் யூனிவர்சிட்டி படிக்கும்போது பகவான் எப்படி உதவி செஞ்சுருக்காங்க. என் கூட்டாளி ஒருத்தன் வந்து பாலகிருஷ்ணன், இன்னொருத்தன் வந்து ராமச்சந்திரன், இன்னொருத்தன் வந்து வேணுகோபால், இன்னொருத்தன் கேசவன். அது வந்து அந்த நாமத்தை சொன்ன வாசி எப்படியோ பகவான் என்னை எடுத்துகிட்டு வந்துட்டாரு. ராமான்னு கூப்பிடுவான், கேசவான்னு கூப்பிடுவான், கிருஷ்ணா பாலகிருஷ்ணன் கிருஷ்ணன் கூப்பிடுவான். அந்த மாதிரி கூப்பிட்டு அந்த ஜபத்தை கூப்பிட்ட வாசி பாபு கருணை கூப்பிட்டுருக்காரு. எனக்கு நான் நினைக்கிறேன்டா அது உண்மையாக இல்லைன்னு தெரியல. ஆனால் கூட்டாளிங்களும் அந்த மாதிரி பேர். ஸோ நீங்களாம் கவனமாக இருக்கணும். முதல் எல்லாத்தையும் ஜபம் பண்ண சொன்ன வாசி ஒரு லீலையை சொல்லிட்டு முடிச்சோம். நம்ம வால்மீகி தெரியுமா யாரு? நீங்கள் சொல்லுங்க பின்னால். வால்மீகி யாரு? வெரி குட். ஹரிபோல் போடுங்க. அதனால சொன்னீங்க இல்லாட்டி காது குட்டி தெரியுங்க. ரொம்ப டிவோட்டி, பழைய டிவோட்டி சொல்றது. இந்தியா அவங்க சுங்கக்காரன் போய் இப்போ ப்ரீச்சிங் பண்ணோம். அந்த நாள் வந்துட்டீங்களா? அந்த மாதிரி. ஸோ அப்போ ஏன் வால்மீகின்னு ஒருத்தர் இருந்தார் பாபு. அவர் என்ன வேலை? வால்மீகி என்ன செஞ்சார்? மிந்தி வேட்டைக்காரன். அவர் என்ன மாதிரி வேட்டைக்காரன்? ஒரு குறிய 1000 ரூபா குத்துனாலாம், ஒரு மிருகத்தை குத்துனாக்கா நேராகவே சாவடிக்க முடியாது. அவங்க துடிச்சு ஆடி பாடி அப்படி கஷ்டப்பட்டு அதை பார்த்துட்டு அவர் சந்தோஷப்படுறாரு. ஓ என்ன மாதிரி மனுஷன் அவர்? குடும்பமான மனுஷன், குறைக்க இந்த மாதிரி மனுஷன் பார்க்க முடியாது. அவர் சந்தோஷப்பட்டு. ஆனால் அதெல்லாம் எடுத்து போய் மிருகத்தெல்லாம் விற்று மார்க்கெட்டுக்கு போய் விற்று காசை போய் யார்கிட்ட கொடுத்துருவாரு? ஃபேமிலி குடும்பத்தில். இதெல்லாம் போய் சோரா பேசுறீங்க. நான் வார்னிங் கொடுத்தோன்னா இப்போ ஜோரா பேசுறாரு. எனக்கு மேலே கூட பேசுறாரு. அங்கே ஃபேமிலி போய் பார்த்தோன்னா அந்த நேரத்தில் அவர் மிருகத்தெல்லாம் சாவடிக்கிற நேரத்தில் யார் வந்து பார்க்குறாரு? சொல்லுங்க நீங்கள். யார் வந்து பார்க்குறா அவரை? நாரதமுனி. அவங்க கேட்குற பின்னாலாம் சப்போர்ட் பண்ணுவாங்க. நாரதமுனி வந்துட்டு ஏன் இந்த மாதிரி குடும்பமான வேலை செய்கிற? செய்ய முடியுமா? மிருகத்தை சாவடிக்கிறது அடித்து ஆடிட்டு வேலை கட்டிக்கிட்டு அப்புறமா திருச்சி சாவடிக்கிறது. காசெல்லாம் எடுத்து போய் அங்கே மனைவிட்டு கொடுத்தாங்க. குடும்பத்தை பார்த்து குடும்பத்துக்கு பார்த்துட்டாங்க. எஸ் வாய்ஸ் கேட்க முடியுமா? சத்தம் கேட்குதுல? குடும்பத்துக்கு காசுலாம் போய் கொடுக்குறது. ஸோ நாரதமுனி வந்து சொல்கிறார், ஏன் என்ன பாவல் காட்சி செய்கிற? அவர் என்ன சொல்கிறாரு? என் குடும்பத்தை நான் காப்பாற்றணும். நான் தான் கணவன், நான் தான் பொறுப்பாளி. காசு சம்பாதிச்சு கொடுக்கணும். அப்போ தான் அவங்க சாப்பிட்டுட்டு நல்லா இருப்பாங்கன்னு. அப்போ நாரதமுனி என்ன சொல்கிறாரு? நாரதமுனி யார்? ஓ மகாஜன். அவர் சொல்கிறாரு,
இது சரியில்லை, நீ உன் குடும்பத்தை காப்பாற்றணும்னு சொல்கிறியா, நீ போய் உங்கள் குடும்பத்தை கேட்டுப்பாரு. இந்த பாவக்காலத்தில் பாதி கர்மத்தை நீ ஏற்றுக்க முடியாம, உங்கள் மனைவி பாதி கர்மத்தை எடுக்கணும், அவங்க ஏற்றுக்கிட்டாக்கா சரி. அப்போ இவர் போகிறாரு, போய் கேட்குறாரு, எங்கள் குடும்பத்தை பிள்ளைங்களை நான் உன்ன மாதிரி பாவம் காரியம் செய்யல, பாதி கர்மத்தை நீ ஏற்றுக்க முடியாமல், நீ கர்மத்தை செஞ்ச நீனே ஏற்றுக்கன்னு சொல்கிறாங்க. ஏன் அவங்க ஏற்றுக்கணும்? நீ தானே கொலை பண்ணுற, நீ தான் எடுக்கணும். அதெல்லாம் மனைவிலாம் அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. திருப்பி நாரதம் முடிஞ்சு போய் சொல்லி அந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் நாரதம் பற்றி ப்ரீச் பண்ணிவிட்டு, நீ வந்து நாமத்தை சொல்லிட்டு, என்ன நாமம் சொல்லுங்கள்? ராமான்னு சொல்லுவார். ராமா நாமம். நாம ஒரு நாமமா? நாமத்தை நேராக சொல்லுங்கள். ஹரே கிருஷ்ணா ஆ, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ராம ஹரே ஹரே. ஆனால் பிரபு கரெக்டாக தான் சொன்னாங்க. அவர் ராமரை தான் முதல் சொல்லுங்க. ஸோ அவர் சொல்ல எப்படி அவர் வாயத்தை வந்து சொல்ல ராமரே வரமாச்சு. ராம வரல, ராமன்ற வார்த்தையை வராம போயிடுச்சு அவர் வாயில. ஏன்? ஆனா அவர் பாவம் செஞ்சிருக்காரு, நிறைய பாவம். நல்லா பேசுறீங்க இப்போதான். தனிக்காக வரேன் பாக்கு உங்களுக்கு. ஸோ ஏன் சிக்கலை மாட்டிக்கிச்சு? நீங்களாம் ராம செய்யும் போது நல்லா சுலபமாக சொல்றீங்க, அப்புறம் நீங்கள் பக்தியோட வந்துருக்கீங்க. அவரு ரமே சொல்றாரு. ரமே சொல்ல முடியுமா? அப்போ நாதமுனி அவர் கருணையை கட்டி எப்படி கற்றுக் கொடுக்குறாரு? ஆ இல்லை, நான் சொல்ல முடியும், நீ சொல்லு, எப்படி கற்றுக் கொடுக்குறாரு? எப்படி கற்றுக் கொடுக்குற ராமர் பேர் சொல்ல, அதான் நான் கேட்குறேன். நீ அதெல்லாம் வேணாம், அதான் கரெக்டு. ஆனால் நான் எப்படி கற்றுக் கொடுத்தான்னா நாகம் பண்ணி கற்றுக்கணும். நீ முடியுமா? மரம் இருக்குல்ல, மரத்தை பற்றி என்ன மரம் சொல்லு. மரம் சிஜோடா சொல்லு. மரம் சொல்லி ராமன் வந்துச்சு. என்னாலா பிரபு மனசு கஷ்டம் இருக்குது. ராம் சொல்லுங்க. அதான் மரம் சொல்லி ராமர் வந்துச்சு. அப்போ தான் பெரிய பக்தராகி தியானம் பண்ணி அவர் மேலே யானை கொடிய கட்டிச்சு. அந்த மாதிரி பக்தராகி அப்போ வால்மீகி ராமாயணம் கொஞ்ச நேரம் ஒரு 5 minutes இந்த நம்மளுக்கு பல மாதிரி பிரச்சனைகள் இருக்கு. யாருக்கு பிரச்சனை இல்லை? உங்களுக்கு இல்லையா? கை தூக்குறீங்களா? நீங்கள் தான் உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை இல்லையா? எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு ப்ரோ. எல்லாத்துக்கும் பிரச்சனை. கலியுகம் யாருக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கு? நீங்கள் தலையாட்டுறீங்க, பிரச்சனை இருக்காதையா? என்ன செஞ்சாலும் என்னாச்சும் பிரச்சனை, என்னாச்சும் குறவா நடக்கும், என்னாச்சும் இது அதுன்னு. ஸோ ஒரு வாட்டி குருஷேத்ரா போர் முடிஞ்சிச்சு. அர்ஜுனன் வந்து பீஷ்மர் அம்புல குத்திட்டா இருப்பாங்க. ஆனால் பீஷ்மருக்கு ஒரு வரம் இருக்குது. பீஷ்மர் யார் மகன்? மகன் பகவை. நீங்கள் சொல்லிட்டு இருக்காங்க பாபு, முத்தவங்க சான்ஸ் கொடுங்க. அவர் சொன்னாரா? கேரளக்கு நீங்கள் கவர் பண்ணுவீங்க பாபு. உங்கள் பக்தராக இருந்திருக்காரு, அவர் சப்போர்ட் பண்ணுவீங்க. என்கிட்ட தீப்பு இல்லாமல் பாபு, எல்லாத்தையும் தீப்பு பண்ணி தான் நான் இங்கே உட்காந்துருக்கேன். எத்தனை இத்தனையோட பார்த்துக்கிட்டு அதான் காசு கேட்டு எப்படி வந்து. ஸோ பீஷ்மர் சாவ போகிறார். ஆனால் பீஷ்மருக்கு அவங்க அப்பா வரம் கொடுத்தாரு. என்னன்னு அவர் நினைக்கிறப்ப சாகலாம். இதான் சொன்னேன், நீங்கள் பேசாதீங்க, என் பேச்சே கேட்க மாட்டீங்க. அப்பா வரம் கொடுத்தாரு, கரெக்டா? ஏன் அந்த வரம் கொடுத்தாரு சொல்லுங்க அப்போ. நீங்கள் ஏன் அது நீங்கள் இல்லை நீங்கள் வாய் இப்போ நல்லா தான் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஏன் அந்த வரம் கொடுத்தாரு பீஷ்மருக்கு? அந்த வாரம் கொடுத்தாருன்னா எனக்கு தெரியல. வாங்க, யாருக்கு தெரியும்? நீங்கள் தெரியுமா? நீங்கள் சொல்லுங்க. ஏன்னா அவர் வந்து கல்யாணம் பண்ணாம அவங்க வந்து இருந்தனால, இந்த வம்சத்துக்கு ஹெல்ப் பண்ணனால கங்கா மாதா வந்து அவருக்கு வரம் கொடுத்தாங்க. நினைக்கிறப்ப இருக்கலாம். கங்கா மாதா இல்லை, நீங்கள் சொன்னீங்க பாதி ரைட்டு பாதி ராங். லீவ் அப்புறம் மார்க்
ரீமாபுரம் புக்கான் சரத்தூஸ். அங்கே அப்பா வந்து ஒருத்தர் விரும்பினாங்க. சாந்தனு மகாராஜா சந்தன மகாராஜ் எனக்கு மேலே போயிட்டீங்க. குட். சந்தன மகாராஜ் வந்து ஒரு மனைவியை திருமணம் பண்ணன்னு ஒரு பொண்ணை விரும்பினாரு. ஆனால் அப்பாக்காரன் என்ன சொல்லிட்டான், உனக்கு தான் பீஷ்மர் இருக்காங்க, நீ இறந்தோன்னு வந்து அந்த எல்லாமே அவருக்கு சேர்ந்துடும், என் மக்களுக்கு கொடுத்தாக்கா அவங்க அனாதையாக இருப்பாங்க, நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஆனால் அவங்க அப்பா அந்த பொண்ணு மேலேயே நினச்சிக்கிட்டு காதல் பண்ணிட்டாரு. எப்படி காதல் பண்ணான்னு தெரியல, அந்த பொண்ணு மேலேயே நினச்சிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு தான் கல்யாணம் கட்டணும், நானாக கட்டி அரை கொடுத்துருக்கேன். அப்படி இருக்கு அவங்க அப்பா பேசிட்டாரு. அப்போ பீஷ்மரை கேட்டார், ஓ எங்கள் அப்பா விரும்பிட்டாரு, எங்கள் அப்பா அந்த பொண்ணை விரும்பிட்டார், ரொம்ப விரும்பிட்டாரு, எப்படியும் நான் அவருக்கு கரெக்டாக. அப்போ தான் பீஷ்மர் சொல்கிறாரு அந்த அப்பா காண்ட, நான் சத்தியம் பண்ணி கொடுக்குறேன், நான் திருமணமே பண்ண மாட்டேன். அப்போ தான் அந்த உலகத்து தெய்வங்கள்லாம் பீஷ்மா பீஷ்மான்னு கத்துறாங்க. அதனால தான் அவர் திருமணம் பண்ணார். அந்த அப்பாவுக்கு வந்து அந்த பொண்ணு கல்யாணம் கட்டி கொடுக்கணும், அந்த அப்பாவோட கணவர் தந்தை இந்த மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதை அந்த சைட் கதை தான் போவேன். நான் முக்கியமான கதை என்ன சொல்கிறேன்னா, பீஷ்மர் வந்து அர்ஜுனை அம்பரில் குட்டிட்டார் பிரபு. அவர் அப்படியே படுத்துருக்காரு, சாவ போகிறாரு மத்தியில. அப்போ என்னது, ஆனால் அவர் சாக மாட்டாரு. யார்? அங்கே அப்பா கொடுத்த வரம், நீ இவ்வளோ செஞ்சிருக்கிய, நான் உனக்கு வரம் கொடுக்குறேன், எப்போ நீ நினைக்கிற சாவ கொடுத்தா அப்புறம் நீ சாவ மத்தி. ஸோ பீஷ்மா அதனால் எந்த நேரமும் இருக்குன்னா அவர் நல்ல நேரத்தை பார்க்காது, எதுக்கும் எல்லாமே நல்லா இருக்கணும் அந்த நேரத்தை பார்த்துருக்காரு. அதனால அவர் யாரை கூப்பிட்றாரு? கிருஷ்ணா இல்லை பிரபு, அது கிருஷ்ணனை நம்பி அவர் மகாஜான கிருஷ்ணன். ஆனால் யாரை கூப்பிட்றாருன்னா பாண்டவங்க கூப்பிட்றாரு. பாண்டவங்க வாங்காரு, பாண்டவங்க வந்து உட்காடுறாங்க போகலாம். நாவால் வந்து பாண்டவங்க கூப்பிட்றாரு, பாண்டவன் அர்ஜுனன் எல்லாத்தையும் கூப்பிட்றாரு. அவங்க கூப்பிட்டோன்னே யுதிஷ்டரா எல்லாத்தையும் கூப்பிட்டாரு. கூப்பிட்டு என்ன சொல்கிறாரு, நான் உங்கள் தாத்தா மாதிரி, கிராண்ட் ஃபாதர் தான், உங்கள் தாத்தா மாதிரி நீங்கள் எனக்கு பேட்டர்ன், ஆனால் நாங்கள் என்ன மாதிரி கொடுமை செஞ்சுட்டேன், உதவியே செய்யல பிரபு. பீஷ்மர் சப்போர்ட்டே பண்ணல. ஆமாம் ஆமாம், யாருக்கு சப்போர்ட் பண்ணாரு? கௌரவா. பீஷ்மர் யாருக்கு சப்போர்ட் பண்ணாரு? கௌரவா. துரியோதனுக்கு சப்போர்ட் பண்ணாரு. ஸோ உங்களை ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஒன்று வந்து ஒரு வீடு கட்டி எனக்கு குருங்கள் வந்து பாண்டவங்க கூப்பிட்டு அந்த வீடு ஒரு மாதிரி சீக்கிரமாக எரிந்த கட்டையை வச்சு கோரிக்கப்பட்டாங்க. அப்போ எப்போ அவங்க யார் அந்த பாண்டவரோட சித்தப்பா யார்? விதுரா சொல்லிட்டாரு, விட்டு போயிருங்க, கொளுத்து இப்போதான் சாவடிக்கலாம், தூங்குற நேரத்தை ஏற்று. அப்போ பீஷ்மாவை பிடிச்சி பிரசாதம் கொடுத்து விஷத்தை கொடுத்து கடவுளில் தூக்கிட்டாரு சாவணுன்னு. அப்போ எப்படியோ அந்த கடவுளோட இது வந்து சக்திகள் வந்து பீஷ்மாவுக்கு பலத்தை கொடுத்து ரொம்ப பலமாயிட்டாரு. இந்த மாதிரி பல வழியில் வந்து. ஆனால் துருபதி பாபு அவங்க தான் ராணி, அவங்க முன்னுக்கு வச்சு சட்டை எல்லாம் ஏற்றப்பையும் நேக்கடாக்கப்பட்டது. பீஷ்மர் அங்கே உட்காந்துருக்காரு, ஒன்றுமே சொல்லாமல் போயிட்டாரு. இந்த மாதிரி பாவமாக பல காரியங்கள் செஞ்சாங்க அவங்க மேலே. ஆனால் நான் இப்போ சாமி வந்துட்டேன், உங்களுக்கு உதவியே இல்லாமல் இருந்துட்டேன், ஆனால் நீங்கள் வந்து கிருஷ்ணன் நம்பிட்டு இருந்தீங்க. ஸோ என்ன மன்னிச்சிங்கன்னு அப்போ தான் பீஷ்மர் கேட்குறாரு. எவ்வளோ பாருங்க, எவ்வளோ பாவம் காரியம் செஞ்சுருக்காரு பீஷ்மர். கடைசி நேரத்தில் பாண்டவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாரு. ஆனால் பாண்டவர் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் எங்கள் எப்படியும் நீங்கள் என்ன உதவி செய்யட்டும், நீங்கள் எங்கள் நிச்சயமாக அவர் தாத்தா தான் கிருஷ்ணன் நமக்கு உதவி செஞ்சார். ஸோ என்ன இந்த பாயிண்ட்னாக்கா, அர்ஜுனன் பாண்டவர்கள் வந்து கிருஷ்ணன் மேலே தான் மத நம்பிக்கை இருந்தாங்க.
அந்த மாதிரி நீங்கள் யார் மேலே நம்பிக்கை இருந்தாலும் கிருஷ்ணா மேலே சரண் வந்து கிருஷ்ணா மேலே நம்பிக்கிட்டு இருக்கு. ஸோ முடிஞ்சிருச்சு. எல்லாம் வராட்டி சொன்ன மாதிரி மகாமந்திர நல்லா ஸ்ட்ராங்காக ஜாமம் பண்ணுங்க, இல்லாட்டி வால்மீகி மாதிரி ஆயிடுவீங்க. சொல்லுங்க 1 2 3. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. இது முடியாது. கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ராம ஹரே ஹரே. எனக்கு தெரியல, பிரபு நல்லா ஜோரா பேசுறீங்களா இல்லை மாதாஜி பேசுகிறேன். இப்போ காம்படிஷன் கேட்பேன். பிரபு சொல்லுங்க முதல்ல. ஹரே ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. பிரபு 50 மார்க்ஸ் தான். நீங்கள் சொல்லுங்க மாதாஜிங்க. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. உங்களுக்கும் 50 மார்க்ஸ் தான். முன்னாடி சொல்லுங்க பாபு, 100 ஆட்டுங்க. ஜோரா கத்தி சொல்லுங்க. 1 2 3 சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ராம ஹரே ஹரே. முதல் என்ன சொன்னேன், அந்த ஜோரா பாடும்போது உடம்பு ஆடணும். யாரும் உடம்பு ஆடலை. நீங்கள் சொல்ல மாட்டீங்க. கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே 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 ராம ராம ஹரே ஹரே. உங்கள் மாக்க கொஞ்சம் கேர்கிட்ட மாட்டேங்குது, கொரா போச்சு. நீங்கள் சொல்லுங்க, லாஸ்ட் பண்ணு. நான் அப்போ போக போகிறேன். நான் சொல்லு. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே ராம ராம ஹரே ஹரே. 80 மார்க்ஸ். நீங்கள் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே 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 ராம ராம ஹரே ஹரே. 60 மார்க்ஸ். பிரபு தான் கழிச்சாங்க. ஹரி போல். சாரி ஓகே, திவ்யாவுக்கு ஒரு நல்ல ஒரு ஹரிவல் போடுங்க. எப்பயுமே எனக்கு தான் ஒரு அனௌன்ஸ் பண்ணுவார் பக்தி மணியில். இன்னைக்கு நான் ஒரு அனௌன்ஸ் பண்ணுறேன். ஓகே.